Hello my dear warriors, good evening. So late night study yaar yaarla ready irkinga? Yes, good evening my dear soldiers, my dear warriors. Good evening pasangla. Tell me whether the audio and video is clear. Audio and video clear ah irka? adukku mattum badal solunga, gada gadan poidala. So last week idhe madri enna appadina நம்ம chapter 13 படிச்சோம். இன்னைக்கு chapter number 14 படிக்க போறோம். ரைட்டா? சூப்பரா செகண்ட் மிட் டர்முக்கு ஓரளவுக்கு எல்லா சாப்டரும் புக் பேக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? எஸ், யார் யாரெல்லாம் இருக்கீங்க அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எஸ், ஐ கேன் see that. நான் ஒரு ½ an hour முன்னாடி இந்த சாட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட். அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன 11th பசங்க எல்லாம் 10 மணிக்கு படிக்க வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ 11th பசங்க படிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ரைட்டா? 12th இந்த மாதிரி செஷன் கண்டிப்பாக ஸ்ராவணி மேம் வந்து என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ நோ தட் பெங்களூர் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் நிறைய மீட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கனால அவங்க யாழினன் சார் ஆஷா மேம்லாம் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் டீமை 2ஆக பிரிச்சிட்டோம். நான் தமிழன் சார் ஜன்ஸ்ருதி மேம்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவங்க அங்கே மீட்டிங். ஸோ ரெண்டுமே பசங்களுக்கு இதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால தான். ஸோ சூப்பராக பண்ண போகிறோம். டல்லாக இருக்கேன், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். டல்லாக நல்ல கண்ணில் தான் ஏதோ விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் சரியாயிடும். ரைட்? ஓகே. ரோஷினி ப்ரெசென்ட், ஏவி கிளியர். ஓகே. தானியா ப்ரெசென்ட், ஹரி ப்ரெசென்ட், அச்சுதா ப்ரெசென்ட். ஓகே. கீர்த்தி குட், ராஜ் ப்ரெசென்ட். வேறு யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்களும் அந்த கமெண்ட்டை பார்த்தீங்களா ஹரி? எஸ், குட் குட் குட். ஓகே ஓகே, சூப்பர். ஆரம்பிக்கலாமா? 14th சாப்டர். குட் நைட். தூங்க போகிறவங்க தூங்க போங்க, இல்லை இந்த வெல்கம் மெசேஜ் மாதிரி கூட இருக்கலாம். குட் மார்னிங் சொல்கிற மாதிரி குட் நைட். ஓகே. ஹரிணி ப்ரெசென்ட்டு. இருக்கியா? பிரசாத் இருக்கியா? குட். ரிதி ப்ரெசென்ட். பவித்ரா. ஓகே, வந்துட்டியா? ஓகே, சூப்பர். ஆரம்பிக்கலாம் சரியா? ஸோ கட 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 கடன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஊடால 1-2 கொஸ்டின் மட்டும் தியரி பேஸில் மட்டும் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ அதர்வைஸ் வி ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ அப் டு 12 o'clock 12 மணி வரைக்கும் நம்மளால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணலாம். யார் யார் ஊரில் யார் யார் பிளேஸ்லாம் மழை பெய்யுது? மதுரையில் கரெக்டாக எனக்கு ஆரம்பிக்கிறப்ப இப்போ ஒரு 5 minutes முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யார் யாருக்கெல்லாம் மழை பெய்யுது எங்கெல்லாம்? எஸ், என்ன ஆச்சு திடீர்னு இந்த கண்ணுக்கு? சரியா? பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். கோயம்புத்தூரில் மழை பெய்யுதா? எஸ். யார் 295 வந்துருச்சு எம்பி சாட்டில்? ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. தட் இஸ் ஆல்சோ குட். மதுரையில் ரெயின். நீனும் நானும் ஒரே இடத்துல தானே இருக்கும். என் வீடும் உன் வீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் என்ன? ஓகே. தில்லைநாயகி ஆக்சுவலாக பேர் என்ன எனக்கு மறந்து போச்சு. ஆக்சுவலாக இது உங்கள் நேம் இல்லை, ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே அட்டன் பண்ணல, இங்கே அட்டன் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் வீக் குட் மார்க் எடுக்கணுமா? என்னடா சொல்கிற? கெமிஸ்ட்ரியில் வீக்கு குட் மார்க் எடுக்கணுமா? அப்படின்னா என்னது? நோ ரெயின் இன் கோயம்புத்தூர். ஓகே. ரைட், போதும் பேசின வரைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, why chlorination of methane? சி, நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம 13th சாப்டர் கான்செப்டும் படிச்சிடும், புக் பேக்கும் படிச்சிடும். 13th சாப்டரில் ஓரளவுக்கு இந்த ஆல்கேன், அல்கீன்ஸ்லாம் ஹாலஜனை வச்சு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருன்றதை நம்ம பார்த்துட்டோம். அது இங்கே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ண போகுது. தட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஹியர். ரைட்டா? நீங்களாம் வரனால தான் மழை வந்துருச்சு. ஏன்னா இது கூட கரெக்டு தான். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. வை chlorination ஆஃப் மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் இன் டார்க்? நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இந்த ரியாக்ஷன் இருட்டில் நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் இது ஏன் அப்படின்னு சொன்னேன்னு, ஏன் இந்த ரியாக்ஷன் இருட்டில் நடக்காதுன்னு சொன்னதுக்கு ஞாபகம் இருக்கா? கிளியரா? ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் தானே கேட்டிருக்காங்க. அதாவது மீத்தேன்னா குளோரினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? CH4 + Cl2. இது என்ன பண்ணணும்? வாட் இஸ் தட் திங் நீடட் ஹியர்? இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ரைட்டா? இப்போ இதோட அவுட்புட் எனக்கு CH3Cl
ப்ளஸ் HCl வரணும். இது நடந்திருக்கணும். ஆனால் இது நடக்கலை. ஏன்னா அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? டார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? டார்க்குன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ டார்க்குன்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல டார்க்குன்னு உனக்கு ஒன் வேர்டில் கம்பல்சரி இல்லைனா கொடுத்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். நோ ரியாக்ஷனே நடக்காது. ரைட்டா? யூவி லைட்டு ஹீட்டு எது வேணால் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவி லைட்டு அல்லது பிரைட் லைட்டு இல்லைன்னா ஹீட், இது ஏதாவது இருக்கணும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹீட்? ஹீட் எதுக்கு தேவை? எதுக்காக இந்த இடத்துல ஹீட் தேவை அல்லது லைட்டு தேவை? ஹீட் அண்ட் லைட் எதுக்கு தேவை? உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த லெசனில் இந்த குளோரினேஷன் அல்லது ஹாலஜனேஷன் படிக்கிறப்ப ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தோம். செயின் இனிஷியேஷன், செயின் ப்ரொபகேஷன், செயின் டெர்மினேஷன் ஒன்று படித்தோம். ஞாபகம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது ஞாபகம் இருக்கா? செயின் இனிஷியேஷன், செயின் ப்ரொபகேஷன், செயின் டெர்மினேஷன் ஃபார் ப்ரொசீடிங் தி ரியாக்ஷன். இதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ், கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் கூட கன்ஃபியூஸாக இருக்குது சார், திரும்ப சொல்லுங்கள் சார்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த Cl2 2ஆக உடையுது, அதுக்கப்புறம் CH3 2ஆக உடையுது. இப்படி பார்த்துருப்போம் நம்ம ஒரு ரியாக்ஷன். Cl மண்டை மேலே ஒரு கொண்டை, இன்னொரு Cl மண்டை மேலே ஒரு கொண்டை, அதுக்கப்புறம் CH4 இருந்துச்சு அப்படின்னா அதில் CH3 இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? பாண்டு பிரேக் ஆகிறது. எஸ், இங்கே செயின் இனிஷியேஷன், இந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங் ப்ராசஸே என்ன அப்படின்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளோரின் மாலிகுல் தான். ரைட்டா? ஹாலஜன் மாலிகுலோட பிரேக் டவுன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே. அந்த ப்ராசஸுக்கு எனக்கு யார் தேவை? லைட் எனர்ஜி தேவை அல்லது ஹீட் எனர்ஜி தேவை. லைட் ஆர் ஹீட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க பிரேக் ஆனால் தான் அடுத்து ஃபர்தர் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். அப்போ இந்த ரியாக்ஷனை கொண்டு போய் நான் டார்க் ரூமில் வச்சு பண்ணேன்னா ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? ரியாக்ஷன் நடக்கவே நடக்காதுல. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வை குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன்? மீத்தேனில் ஏன் என்னால் குளோரினை ஆட் பண்ண முடியலை அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. எப்போ? இன் டார்க் கண்டிஷனில். குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல்னா யாருப்பா? Cl போட்டு மேலே ஒரு டாட் வைக்கிறோம்ல, இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல். இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பிஃபோர் குளோரின் ரியாக்ட்ஸ் வித் மீத்தேன், மீத்தேனோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Cl சிங்கிள் பாண்ட் மஸ்ட் பிரேக். பாண்ட் மஸ்ட் பிரேக். நிறைய பேர் கீழே டைப் பண்ணியிருந்தீங்க. ரைட்டா? பாண்ட் பிரேக்குன்னு புக் பேக்கே போதும் ராஜ். புக் பேக்கே நமக்கு நான் கண்டென்ட்டை கொண்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா இது பார்த்தியா போன லெசனில் படித்ததாக தான் இருக்குது. ஸோ மோர் ஆர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்க போது. அதனால் பெரிய இதில் வந்து முக்கியமாக இந்த SN1 SN2ன்னு ஒரு 2 ரியாக்ஷன் இருக்குது. அதுதான் இந்த லெசனோட முக்கியமான ஒரு பங்கு. அதை நான் இன்றைக்கி சொல்ல தான் போகிறேன். அதை நம்ம பார்த்துடலாம். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் அந்த கொஸ்டின் வரப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஃப்ரம் ஃப்ரீ ரேடிக்கல் திஸ் கேன் ஒன்லி பி டன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்ட்ரா வயலட் லைட்டில் மட்டும்தான் நடக்கும். டார்க்கில் chlorine free radical formation is not possible. ஸோ அப்போ குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது எழுதிங்க. அடுத்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் என்ன இருக்குது? அதுதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எதுக்கு? பாண்ட் பிரேக்கிங் எனர்ஜி. எப்பயுமே நம்மளுக்கு பாண்ட் பிரேக்கிங் எனர்ஜி தேவையில்லை, பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி அதுதான் இங்கே இருக்குது. சரியா? Cl free radical which can attack methane in dark, this is not possible. ரைட்டா? நேமிங் ரியாக்ஷனுக்கு ஏன் கவலைப்படாது. செவ்வாய்க்கிழமை காலையில், திங்கக்கிழமை காலையில் நம்ம வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்லாம் என்னென்னு மண்டே மார்னிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டியூஸ்டே மார்னிங் நேமிங் ரியாக்ஷன் திருப்பி ஆல்ரெடி 13th சாப்டரில் இருக்க ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம். செகண்ட் ஹாஃப் இந்த சாப்டரில் வந்து சேர்த்து கொடுத்துரும். இன்றைக்கி ஒரு 3 நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருவோம் புக் பேக்கில் இருக்கிறது. அப்படியே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்துடலாம். இன்றைக்கி how will you prepare propyl iodide? ரைட்டா? பாருங்கள், propyl iodide. How will you prepare N-propyl iodide from N-propyl bromide? N-propyl bromideலேருந்து N-propyl iodide. இந்த கொஷின் எல்லாம் பார்த்த உடனே என்ன அப்படின்னா டியூஸ்டே கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? சரி, நான் PDF கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து PDF டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ரைட்டா? PDF I will give you. சரியா? அதை வச்சு நீ படிச்சிடலாம். நேமிங் ரியாக்ஷன் லைவ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே பாருங்கள், அடிஷ்னலாக நான் கொடுத்துறேன். ரைட்டா? டியூஸ்டேக்கு முன்னாடி நான் இன்றைக்கி நைட் இந்த PDF-ஓட நேமிங் ரியாக்ஷனையும் ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணி கொடுத்துறேன். ரைட்டா? சரி, கவனிங்க. இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னு பின்னாடி இருக்க ரியாக்ஷன் பேர் ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷனாக. நேமிங் ரியாக்ஷன் இந்த சாப்டரில் அடுத்து நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொபைல் புரோமைடில், அதாவது how will you prepare
propyl iodide from propyl bromide. இந்த கொஷினை இன்னொன்று மாற்றலாம். How will you prepare propyl bromide from propyl chloride? See, have you seen the order? Chlorine, fluorine, chlorine, bromine, iodine. ஸோ இந்த ஆர்டரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? கவனிங்க ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். யார் ரீப்ளேஸ் ஆக போகிறா, யார் டிஸ்பிளேஸ் ஆக போகிறா? கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்களாம். அயோடின் கேன் டிஸ்பிளேஸ் புரோமின், புரோமின் கேன் டிஸ்பிளேஸ் குளோரின், குளோரின் கேன் டிஸ்பிளேஸ் ஃப்ளூரின். அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? குளோரினால் ஃப்ளூரினை டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா? நான் எழுதுகிறப்ப ஏன் ஃப்ளூரினை விட்டுட்டு எழுதுனேன்? இந்த ஃப்ளூரின் வந்து எப்பயுமே ரியாக்ஷனுக்குள்ளே வரவே மாட்டான். அவனுக்கு தனியாக ஒன்று இருக்குது, பால் ஸ்கீமன் ரியாக்ஷன் ஒன்று லாஸ்ட் நேமிங் ரியாக்ஷனில் பார்த்தோம். பால் ஸ்கீமன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து ஃப்ளூரோ பென்சனுக்கு மட்டும் பார்த்தோம். ஃப்ளூரின் சைஸ் சின்னது, அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அவனை. அதனால் அதை வரவே வராது. சரியா? அப்போ அயோடின் கேன் ரீப்ளேஸ் புரோமின். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என் ப்ரொபைல் புரோமைடில் இருந்து நீங்கள் ப்ரொபைல் அயோடைடை ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஸோ அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. அதுக்கு ஒன்று தான் தேவை. என்ன தேவை? அப்போ இந்த ப்ரொபைல் புரோமைட்லேருந்து புரோமின் வெளியே போகணும். புரோமின் யாரோட வெளியே போவாங்க? நீங்களே சொல்லுங்கள். புரோமின் யாரோட வெளியே போவாங்க? இன்னைக்கு பார்த்துருதாங்க. நீ ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்துரு. நீ படிச்சுட்டேன்னா நீ ஏற்கனவே இந்த 5, 9, 13 படிச்சுட்டீங்கல்ல. ஸோ யூ கேன் சி தட். பார்த்துட்டேன்னா அப்புறம் பின்னாடி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஹாஃப் இயர்லி அப்போ திருப்பி பார்க்க முடியாதுல்ல. யாரை போடலாம்? சூப்பர் ஹரி, தட் இஸ் குட். சோடியம், சோடியம் ரைட்டா? சோடியம் தான் ரைட்டா? சோடியம் தான், சோடியம் தான் போடணும் ரைட்டா? சோடியம் போட்டால் தான் என்னது, குளோரின் புரோமின்லாம் வரும்ல. இப்போ சோடியமோட என்ன போடணும்? சோடியமோட என்ன போடணும்? எனக்கு அயோடின் தேவையில்லை. இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, என் ப்ரொபைல் புரோமைட். சரி, நான் அதை எழுதிட்டேன்னா எனக்கு புரிஞ்சிடும். ப்ரொபைல் என்னது, மீத் ஈத் ப்ரோப். என்னன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஸ்ட்ரைட் செயின் அர்த்தம். அப்போ CH3 CH2 CH2 அதுக்கப்புறம் என்ன இருக்குது, புரோமைட்னா Br. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், எனக்கு Br போயிட்டு I மட்டும் வரணும். அப்போ நான் எடுத்துகிட்டு வரக்கூடிய காம்பவுண்ட் யாராக இருக்கணும் அப்படின்னா NaI, சோடியம் அயோடைடு. அப்போ சோடியம் அயோடைடுனா சோடியம் என்ன பண்ணும், Br பிடிச்சி இழுத்துரும், அயோடைன் என்ன பண்ணும், இவங்க கூட வந்துடுவாங்க ரைட்டா? ரைட், சரியா, கிளியரா? இவங்களோட வந்துடுவாங்க, I இவங்களோட போயிடுவாங்க. அப்போ இதுக்கு ஒரு ரீஏஜென்ட் வேணும்ல. ஸோ அதுக்கு ஒரு ரீஏஜென்ட் வேணும்ல. ஸோ அது மட்டும் அசிட்டோன் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா? அஸ்டோன், அதுதான் அசிட்டோன் ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்சர் என்ன வரப்போகுது, CH3 CH2 CH2 I + NaBr. அவ்வளோதான் ரைட்டா? திஸ் இஸ் கால்ட் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணுறது, வேற ஒரு ஹாலஜனை வச்சு இன்னொரு ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபிங்கல்ஸ்டைன் ரைட்டா? ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். சரியா? திஸ் இஸ் கால்ட் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். சிம்பிள். என் ப்ரொபைல் புரோமைட்லேருந்து என் ப்ரொபைல் அயோடைட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். கிளியரா? நேமிங் ரியாக்ஷன் எப்படி கேட்பாங்க, என்ன இப்படி தான் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணனா இதுதான். சரியா? நீனா படிக்கிறத விட நான் ஒரு விஷயத்தை 5-6 தடவை சொல்கிறப்ப டெஃபினட்டாக உன் மைண்டில் போய் ஏறிடும் ரைட்டா? ஹவ் அசிட்டோன், அதுதான் விஷயம். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அசிட்டோன் போட்டால் தான் நடக்கும். ட்ரை அசிட்டோன், அதுதான் ரீஏஜென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ரைட்டா? இங்கிலீஷ் எக்ஸாமா நாளைக்கு எந்த லைவுமே நான் இல்லையே. நாளைக்கு காலையில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்குது. சரியா? என் ப்ரொபைல் அயோடைடோட என் ப்ரொபைல் புரோமைடு NaBr அசிட்டோன். சரியா? இதுதான் ரியாக்ஷன். ஸோ ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் இப்போ நம்ம படிச்சுட்டோம் ரைட்டா? கம்பல்சரியில் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த பாதி கொடுத்துருவாங்க, இந்த பாதி என்னன்னு கேட்பாங்க, அல்லது இதே கொஷின் அப்படியே கேட்பாங்க, அல்லது இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபிங்கல்ஸ்டைன் பேராக தான் கொடுத்துருப்பேன். எக்ஸ்பிளைன் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் டவ் ப்ராசஸ், எக்ஸ்பிளைன் டார்சன் ரியாக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே பேர் அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதான் நேமிங் ரியாக்ஷனாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். Why alkyl halide form the following pairs? Which alkyl halide? Okay. Which alkyl halide from the following pairs chiral அடுத்த undergo fast SN2 reaction? Oh my god, second question ஆரம்பிச்சிருச்சு. SN2 reaction. அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல பிரிஸ்காக எந்திரிச்சு உட்காந்துக்கோ ரைட்டா? ஃபஸ்ட்டு கொஷின் இல்லை, ரெண்டாவது கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, பயங்கரமாக. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு காம்பவுண்டில் யார் கைரல்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கைரல் ரைட்டா? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கைரல்? கைரல்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கைரல்? CHIRAL, கைரல். ஒரு சில ஸ்கூலில் ஒரு சில டீச்சர்ஸ் இதை
சிரால் கார்பன் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது கைரல் தான் சொல்லணும். ரைட்டா? கைரல் தான் சொல்லணும். கரெக்டா? ரைட், கவனிங்க. கார்பன் connected with 4 different groups. Carbon connected with 4 different groups. அதுதான் என்ன சொல்ல போறோம், நம்ம கைரல்னு சொல்ல போறோம். ரைட்டா? Tell me whether this is chiral or not. இது கைரலா கைரல் இல்லையா? Is this carbon is chiral? இந்த கார்பன் கைரலா? Yes, it is not a chiral carbon. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. In case அப்ப இங்க CH3 போட்டுட்டேன். இப்போ கைரலா கைரல் இல்லையா? இப்போ கைரலா கைரல் இல்லையா? இப்பயும் கைரல் கிடையாது. ஏன்னா இங்கேயும் CH3 இங்கேயும் CH3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா CH2 CH3 போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ கைரலா கைரல் இல்லையா? Now tell me whether it is chiral or not. இப்போ கைரலா கைரல் இல்லையா? இப்பயும் கைரல் கிடையாது. ரைட்டா? இங்க C2H5 அதை பிரிச்சு எழுதிருக்கேன். Here also it is not chiral. இதுவும் சேம் தான். சரியா? இதுவும் சேம் தான். இது ரெண்டும் சேம். Here also it is not chiral. இதுவும் கைரல் கிடையாது. சரியா? புரிஞ்சுக்கோ. ஆர்கானிக் இப்படி தான் விளையாடும். கண்ணுக்கு முன்னாடி வேற வேற மாதிரி காட்டும், ஆனால் வேற வேற கிடையாது. This is also not a chiral. ஸோ அப்போ எப்போ கைரல்னு இதை சொல்லலாம்? இன்கேஸ் இங்கே CH2Cl இருக்கு. இப்போ கைரலா? எஸ். நவ் இட் இஸ் கைரல் காம்பவுண்ட். நாலுமே வேற வேற குரூப். ரைட்டா? இது எல்லாமே வேற வேற குரூப்பு. அதனால் இட் இஸ் கோயிங் டு பி கைரல் கார்பன். அப்போ இந்த மாதிரி கைரல் கார்பன் இவங்க ரெண்டு பேரில் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் பெருசாக வரைஞ்சிட்டு நம்ம கைரல் கார்பன் யாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் வாங்க. சரியா? 1 2 3 4 இதில் பிஆர் இங்கே இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அதுக்கப்புறம் குளோரின். சரியா? கைரல் கார்பன் செக் பண்ணலாமா? யார் கைரல் கார்பன் இவங்க ரெண்டு பேரில்? விச் இஸ் த கைரல் கார்பன்? யார் இதில் கைரல் கார்பன்? பிஆரா குளோரினா? இங்கே இருக்கா? இந்த கார்பன் கைரல் கார்பன் கிடையாது. ஏன்னா இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள். இந்த கார்பன் எடுத்தோன்னா இங்கே ஒரு பாண்ட் இங்கே CH3யோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பக்கம் C2H5யோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பிஆர். அது போக இங்கே வந்து என்னது ஒரு ஹைட்ரஜன் இருக்கா? இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுதான் கைரல் கார்பன். You consider this is a chiral carbon. கரெக்டா? இதுதான் கைரல் கார்பன். புரிஞ்சுதா? This is hydrogen இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. This is the chiral carbon. இப்படி ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். ரைட்டா? This is chiral carbon. ரைட்டா? Clear? Have you got it? புரிஞ்சுதா? இது கைரல் கார்பன் புரிஞ்சுதா? எஸ். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? கைரல். இங்கே ஏதாவது கைரல் கார்பன் இருக்கா பாருங்கள். இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் மேலே ஒன்று கீழே ஒன்று ஹைட்ரஜன் இருக்குது. இதுலேயும் மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன். இதில் மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இதில் அதில் கைரல் கார்பனே கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது? ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது? ப்ரோமோ. ரைட்டா? அல்கைல் புரோமைடு. இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்கைல் புரோமைடு தான் என்னது ஆன்சர். ரைட்டா? அல்கைல் புரோமைடு என்னது? RBr தான் என்னது? RBr இஸ் கோயிங் டு பி த கைரல் கார்பன். அது வந்து என்னமோ தெரியல, அது கிடையாது. இப்போது வாட் இஸ் திஸ் SN2 ரியாக்ஷன்? ரைட்டா? SN2 ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டா? SN2 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? We have 2 reactions. ரைட்டா? We have 2 reactions. ஒன்று வந்து என்ன அப்படின்னா SN1. ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும். SN1 இன்னொன்று SN2. ஸோ இது என்ன அப்படின்னா this is called nucleophilic substitution reaction. Nucleophilic substitution reaction என்னது? What is the meaning of nucleophilic substitution reaction? யாராவது சொல்ல முடியுமா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு? நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. What is the name of the word nucleophile? What is the meaning? Nucleophilic substitution reaction என்ன? Yes? Tell me. Nucleophilic substitution reaction என்னது? சொல்லுங்கள். Nucleophilic substitution reaction என்னது? Come on guys. சீக்கிரம். நியூக்ளியோஃபைல்னா பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் tell me. Nucleophile is a positive charge or negative charge? Electron rich or electron deficient? Nucleophile na electron rich or electron deficient? Yes. Electron rich or electron deficient? Nucleophile. Electron rich or electron deficient? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரைட்டா? Tell me that. Nucleophile is a electron rich compound. ரைட்டா? நியூக்ளியோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் ரிச். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரான் ரிச்.
எலக்ட்ரான் அதிகமாக இருக்க போகிறவங்க, ரைட்டா. நியூக்ளியோஃபைல் இஸ் எலக்ட்ரான் ரிச், ரைட்டா. பாசிட்டிவ் லவர்ஸ். இப்போது என்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ரைட்டா. என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்குது, ரைட்டா, ஆர்எக்ஸ். இந்த ஆர்எக்ஸோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு அட்டாச் அ நியூக்ளியோஃபைல். ரெண்டுமே சேம், ரெண்டுமே என்ன அப்படின்னா சேம் தான். ஆர்எக்ஸோட நான் என்ன பண்ண போகிறேன், நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போகிறேன், ரைட்டா. ஐ எம் கோயிங் டு கிவ் அ நியூக்ளியோஃபைல், ரைட்டா. ரைட்டா, ஆர்எக்ஸ் அல்கைல் ஹாலைடோட நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணுறதுன்றது எப்படி வரப்போகுது. சி SN1னா SN2னா என்னென்று ஒரே ஒரு வித்தியாசம் தான். See, let us consider this is our nucleophile, right? Let's change the color. SN na substitution, S na substitution, N na nucleophilic. Nucleophilic unimolecular substitution reaction, nucleophilic bimolecular substitution reaction. SN2 na enadhu nucleophilic bimolecular substitution reaction. SN1 na nucleophilic unimolecular substitution reaction. அதாவது இந்த ரியாக்ஷனில் ஒரே ஒரு மாலிக்யூல் தான் என்ன அப்படின்னா ரியாக்ஷனில் ஈடுபட போகுது. இங்கே 2 பேர் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதோட ஸ்பீடுக்கு 2 பேர் காரணமாக இருக்க போகிறாங்க, இதுக்கு ஒருத்தவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஸோ திஸ் இஸ் மை காம்பவுண்ட், ரைட்டா. இது என்னோட ஆர்எக்ஸ், ரைட்டா. இதுதான் என்னது என்னோட ஆர்எக்ஸ். கிளியரா? ஓகே. கன்சிடர் திஸ் இஸ் ஆர்எக்ஸ், திஸ் இஸ் மை ஆர்எக்ஸ், ரைட்டா. ஓகே, திஸ் இஸ் மை ஆர்எக்ஸ். மேலே இருக்குது ஒரு ஹாலஜன், ரைட்டா. ஆர்எக்ஸ் அல்கைல் குரூப், கார்பனோட 3 ஹைட்ரஜன் இருக்குது, ரைட்டா. இது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஹாலஜன் குரூப், ரைட்டா. ரைட், ஹாலஜன் குரூப் இருக்குது. நல்லா கவனிங்க, ரைட்டா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குது. நியூக்ளியோஃபைல் என்னது, எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு மேக் அ பாண்ட். ஐ எம் ட்ரைங் டு மேக் அ பாண்ட் வித் திஸ் கார்பன். இந்த பிளாக் கலர் கார்பனோட பாண்ட் மேக் பண்ண போகிறேன். இப்போது இந்த நியூக்ளியோஃபைலை பார்த்த உடனே இந்த குளோரின் என்ன பண்ணுது, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து வீக். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுது, இந்த ஹாலஜன், இட் இஸ் அ செல்ஃபிஷ் ஹாலஜன். இந்த செல்ஃபிஷ் ஹாலஜன் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஜஸ்ட் என்ன சொல்லுது, இந்த கார்பன் கிட்ட, இங்கே பாரு, உனக்கு தான் ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்துட்டால, நான் இனிமேல் எதுக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், பாண்டோட வெளியே போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பாண்ட். இந்த பாண்டை நான் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன். என்ன பண்ணுது, இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் பக்கத்தில் வருது, ரைட்டா. இந்த நியூக்ளியோஃபைலை பார்த்த உடனே ஒரே ஒரு நியூக்ளியோஃபைல் வந்த உடனேயே நியூக்ளியோஃபைல் வருது, உடனே ஒன்று தான், நியூக்ளியோஃபைலை மட்டும் பார்க்குது. பார்த்த உடனே இது போயிடுது. இது போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது இங்கே போய் அட்டாச் ஆகுது, ரைட்டா. இது போய் இங்கே அட்டாச் ஆகுது, ரைட்டா. ஸோ இப்போ இது வெளியே வந்துருச்சா, ரைட். சரியா, கிளியரா, சிம்பிள். என்னாச்சு, நியூக்ளியோஃபைல் வந்துச்சு. நியூக்ளியோஃபைல் வந்த உடனே என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல நம்மளோட ஹாலஜன் வெளியே போயிடுச்சு, ரைட்டா. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஹாலஜன் இருந்த இடத்துல ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. இப்போது கவனிங்க நல்லா, இதுதான் என்ன அப்படின்னா இந்த 2 ரியாக்ஷன்லையுமே நடக்க போகுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. இந்த நியூக்ளியோஃபைல் வர்றப்ப இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது, 2 விஷயத்தை எதிர்பார்க்குது. இந்த நியூக்ளியோஃபைல் இப்படி பக்கத்தில் வர்றப்ப இதை பார்த்த உடனே இந்த ஹாலஜன் என்ன அப்படின்னா பாண்டை பிரேக் பண்ணிடுச்சு, ரைட்டா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து டிட்டாச் ஆகிடுச்சு. இதுலேருந்து டிட்டாச் ஆகி இப்படி தனியாக என்ன பண்ணுது, இது பக்கத்தில் நின்றுட்டுருக்கு, ரைட்டா. தனியாக கலண்டுருச்சு. இட் இஸ் நாட் இன் த பாண்ட். இப்போ பாண்டில் இல்லை. இதை பார்த்த உடனே பாண்ட் இல்லாமல் தனியாக என்னது பக்கத்தில் கலண்டுருச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்குமா? ஒரு சில சமயம் என்ன அப்படின்னா என்ன ரிப்பல்ஷன் இருந்தாலும் இந்த குளோரினை வெளியே தள்ளிட்டு இது என்ன பண்ணுது, இப்படி இங்கே பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது, ரைட்டா. இப்படி பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. திஸ் இஸ் ஒன் வே. அதே நேரத்தில் இது வெளியே போக மாட்டேங்குது. இப்படி கட்டாகி வெளியேருந்து இப்படி எந்திரிச்சு அப்படியே எங்கேயும் நின்றுட்டு இருக்கான். இங்கேருந்து வர்றவனை ஒரு கை பார்க்கலாம், நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் கூட சண்டை போடலாம் முடியாது நம்மளால். இது என்ன பண்ணுது, உடனே ஸ்ட்ரைட்டாக இப்படி அடியில் போய் என்ன பண்ணுது, கீழே பாண்டு ஃபார்ம் பண்ணுது, ரைட்டா. கீழே போய் என்ன பண்ணுது, பாண்டு ஃபார்ம் பண்ணுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த SN1ல் 2 பாசிபிலிட்டிஸ் சொன்னேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஆல்ரெடி ஏற்கனவே என்ன ஸ்ட்ரக்சர், ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி தானே இருக்குது. இது என்ன ஷேப்பு, என்ன ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியுமா, யாராவது சொல்ல முடியுமா இது என்ன ஸ்ட்ரக்சர்னு? திஸ் இஸ் டெட்ராஹீட்ரல், ரைட்டா. டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர், ரைட்டா. டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரா, ரைட்டா, டெட்ராஹீட்ரல். இப்போது நியூக்ளியோஃபைல் வருது, இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், ஒரே இடத்துல இருக்க முடியாது. இதை பார்த்த உடனே இவன் வெளியே போக பிளான் பண்ணுறான். ஸோ இவன் பக்கத்தில் தள்ளி நிற்கிறான். இவன் கொஞ்சம் தள்ளி நின்று கேப்பில்
அதாவது இவன் இப்படி வெளியே வந்து கொஞ்சம் தள்ளி நின்று கேப்பில் இந்த ரெட் கலர் என்ன பண்ணிட்டான், உள்ளே போய் இங்கே பழையபடி, அதாவது ஆல்ரெடி இருந்த அதே ஸ்ட்ரக்சர், முன்னாடி இருந்த அதே ஸ்ட்ரக்சர் தான் மாறி இருக்கா, மாறவே இல்லை. அப்போ சேம் ஸ்ட்ரக்சர், அதே சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கு. ரைட்டா? இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. தட் இஸ் 50% இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு 50% என்ன அப்படின்னா, இவன் இப்படி டிட்டாச் ஆகி இங்கே நின்றுட்டு இருக்கான், போக மாட்டேங்கிறான். அது எப்படா நீனு இவ்வளோ நாள் நான் தான் இவன் கூட இருந்தேன், நீ என்னை ஈஸியாக டிட்டாச் பண்ணிட்டு நீ போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், போட நீ எங்கே வேணா இருந்துக்கோ, நான் என்ன பண்ணுறேன் கீழே போய் அட்டாச் ஆகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் கோயிங் டவுன் அண்ட் அட்டாச்சிங். ரைட்டா? இது என்ன பண்ணுது, இப்படி கீழே போய் அட்டாச் ஆகுது. ரைட்டா? இட் இஸ் ஜஸ்ட் அட்டாச்சிங் அட் த பாட்டம். இவன் மேலே இருக்கான். அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல, பேசாமல் அப்புறம் போயிடுறான். இப்போ பாருங்கள், வாட் ஹேப்பன் டு திஸ் ஸ்ட்ரக்சர். நவ் வாட் ஹேப்பன் டு திஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருக்கு, இப்படி இருந்த ஸ்ட்ரக்சர் இப்போ என்ன ஆயிருக்கு. ரைட்டா? இப்படி இருந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம், வாட் இஸ் இஸ் மீனிங், இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ என்ன ஆயிடுக்க. ரைட்டா? சரி, மிட்டம்க்கு இல்லைனாலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் இந்த சாப்டர் பார்க்க முடியாது, டவுட் நிறையா வரும். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸ்லீப் யூ கேன் கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உல்டாவ் ஆகிடுச்சா, தட் இஸ் கால்ட் இன்வர்ஷன். ரைட்டா? ஒன்று ரிட்டன்ஷன், ஃபஸ்ட்டு ரீடைன் த ஸ்ட்ரக்சர், ரிட்டன்ஷன் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரிட்டன்ஷன் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று என்ன இருக்குது, இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? 50% இன்வர்ஷன். ரைட்டா? 50% இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சர், 50% இன்வர்ஷன். ரைட்டா? சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ இந்த SN1 ரியாக்ஷனில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பாசிபிலிட்டிஸ் எதனால, இந்த நியூக்ளியோஃபைல் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இவனை அடித்து துவம்சம் பண்ணி அங்கேயே போய் உட்காந்துருக்கணும்ல, அவனை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து ஒரு வீக் நியூக்ளியோஃபைல், இறக்கம் உள்ளவன். எலக்ட்ரான் அதிகமாக இருந்தாலும் அந்த ஹாலஜன் அளவுக்கு கெத்து காட்டுறவன் இல்லையா, அதை விட கொஞ்சம் இறக்க சுபாவம் இருக்கனால அவன் வழி விட்டால் அதே இடத்துல போய் இருப்பாங்க, அவன் வழி விடலைன்னா கீழே போய் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ தட் 50% ரிட்டன்ஷன், 50% இன்வர்ஷன். இதுக்கு பேர் தான் ரெசிமைசேஷன். இதுக்கு பேர் தான் என்னது, ரெசிமைசேஷன். இதுக்கு பேர் என்னது, ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக் மிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஃபார்முலா ஒரே காம்பவுண்டு தான், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ரைட்டா? 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரைட்டா? எப்படி இருப்பாங்க, 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க பேர் என்னது, ரெசிமிக் மிக்சர். 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கிரியேட்டிவ்ல. வாட் இஸ் ரெசிமிக் மிக்சர்? whenever a nucleophile attacks the alkyl halide, ஒரு alkyl halide ஒரு weak nucleophile attack பண்றப்ப there is a possibility of 2 products, 2 ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ரிட்டன்ஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா இன்வர்ஷன். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இதில் என்ன ஆச்சு, ஒரே ஒருத்தர் மட்டும் பாவம் போல் வந்து என்ன பண்ணா இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தான். பட் செகண்ட் ஒன்ல SN2 ரியாக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இட் இஸ் அ ஃபாஸ்ட் ரியாக்ஷன், பயங்கர ஃபாஸ்ட். வர்றவன் வேறு லெவல், வரப்போகிறவன் யார், அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் சார், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. வரப்போகிறவன் சும்மா சாதாரண ஆள் இல்லை, மோசமானவன்லேயும் மோசமானவன். என்ன பண்ணுறான், ரைட்டா? வரப்போகிறவன் பயங்கரமான ஃபாஸ்ட். என்ன பண்ணுறான், போடா வெளியே அப்படின்னு அடித்து தூக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், போய் அவன் பிளேஸில் உட்காந்துக்கிறான். நீ வெளியே போகிற போல, நீ என்னடா யோசிக்கிறது, நான் சொல்கிறேன் நான் அங்கே ஜாயின் ஆகணும், நீ வெளியே போ. திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ரைட்டா? திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். வி வில் பி சீயிங் த எக்ஸாம்பிள். ரைட்டா? வி வில் பி சீயிங் த, அதாவது குரூப்பாக இருப்பானுங்க அவனுங்களாம், NO2- அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குரூப்பாக பல்கி குரூப்பாக இருப்பானுங்க அவனுங்களாம், பல்கி குரூப்பு. அதனால் என்ன அப்படின்னா இங்கே போவானுங்க. சரியா? நேராக மேலே போயிடும். இவனும் யோசிப்பான், சரி நம்மள அவனை மாதிரி போய் இவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கீழே போகலாம் அப்படின்னு. போன தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம், அதாவது 50%, 50%. இப்போ இவன் போய் அட்டாச் பண்ணுறான்னு சொன்னேன்ல, இப்போ இவன் எப்படி அட்டாச் பண்ணுறான்னு பாருங்கள். ரைட்டா? இவன் மொத்தமாக தூக்க போகிறான், ஆனால் எப்படி தூக்க போகிறான்னு பாருங்கள். இங்கே இவன் டிட்டாச் ஆகிட்டான், அதுக்கப்புறம் தான் அட்டாச்மெண்ட்டே ஆச்சு. ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் இவன் இப்படி நேராக போய் மேலே அட்டாக் பண்ணலை. நம்மால் கொஞ்சம் வேறு மாதிரி ஆள், கொஞ்சம் மோசமானவன் சொன்னேன்ல. அவன் என்ன பண்ணுறான், நீ என்ன வெளியே போகிறேன்னு சொல்கிறது, நான் உன்னை வெளியே அனுப்புகிறேன். நம்மால் ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்பே ஃபுல் ஃபோர்ஸில் பாட்டமில் போய்ட்றான், ஃபுல் ஃபோர்ஸில் பாட்டமில் போய் அட்டாச் பண்ணிடுறான். இவன் வெளியே போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்பன் என்ன பண்ணுறவனை அடித்து துரத்திடுறான்.
ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறான், இட் இஸ் கோயிங் டவுன். ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறான், கீழே போய் தான் அட்டாச் ஆக போகிறோம். நம்மளோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரக்சரே இன்வர்ஷனில் தான் இருக்க போகிறோம். ஃபுல் ஃபோர்ஸில் கீழே போகிறோம். SN2 என்ன பண்ண போகுது, இட் இஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த மாதிரி 50-50லாம் கிடையாது. இங்கே பாரு, நீ எல்லாம் என்கிட்ட பேசாத, நீ என்ன என்கிட்ட பேசுகிற, நான் சொல்கிறது நீ கேளு. ஹாலஜனாக இருந்தால் நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன, போட அங்கிட்டு ஓரமா, நான் சொல்கிறது நீ கேளு. நீ என்ன மேலே இருந்து எனக்கு இடம் கொடுக்குறது, நீ இடம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. நான் போகிறேன், இப்படி தான் இருப்பேன். நீ மேலே உட்காந்துட்டு இருக்கிறதுலாம் இருக்க வச்சுட்டு இல்லைனா வெளியே போட, வேறு வழியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடுறான். That is how happens. So SN2 is the fastest reaction. So here the nucleophile is strong nucleophile. இங்கே weak nucleophile, இங்கே strong nucleophile. இப்போ நல்லா கவனிங்க ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த கொஷினுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின் வரலாம். செகண்ட் கொஷின் படிக்கிறதுக்குள்ளேயே பாடத்தோட கடைசி கொஷினுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அப்படியே இப்போ படித்த SN2 ரியாக்ஷனை நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். ரைட்டா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் very important question. ரைட்டா? நான் இன்னும் 2-3 தடவை, இன்னொரு 4-5 தடவை கூட இந்த SN1 SN2 தனித்தனியாக வேறு வீடியோ போடுவேன். ரைட்டா? எங்கே ஆரம்பிச்சு எங்கே போயிட்டு இருக்கோம் பாரு. எஸ், தட் இஸ் ஹவ் ஆர்கானிக் இஸ் லைக் தட் ஒன்லி. எங்கெங்கேயாவது கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ரைட்டா? 2 மார்க் இன்ட்ரோவில் ஒரு 5 மார்க் முடிச்சாச்சு. கவனிங்க, சூப்பரா. SN1 பார்த்தீங்களா, இட் இஸ் த யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். நம்மளோட ரியாக்டன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. ரைட்டா? சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நம்மளோட ரியாக்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஸ்ட்ரேட்னா ரியாக்டன்ட்னு அர்த்தம். ரைட்டா? ரியாக்டன்ட் பண்ணுறது அதாவது என்னது, அது மட்டும் தான் இருக்கும். இப்போ மேலே இருக்கவன் போயிடுவான், அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளோட நியூக்ளியோஃபைல் அதுக்கப்புறம் அட்டாச் ஆவாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இப்போ ரைட், நல்லா கவனிங்க. SN2ல் இட் இஸ் அ பைமாலிகுலர். நம்ம ரியாக்டன்ட் அப்படியே இருக்குது, அதே நேரத்தில் நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது, உள்ளே போய் டமால் டொமில் அடிச்சு துவம்சம் பண்ணுதா, டமால் டொமில்னு. ஸோ அப்போ இட் இஸ் அ பைமாலிகுலர். இட் இஸ் அ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், இட் இஸ் அ பைமாலிகுலர் ரியாக்ஷன். 2 பேர் இருக்க போகிறாங்க. பிக்கர் பேரியர். இதுக்கு தடை யார் அப்படின்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. கரெக்டு தானேப்பா? நான் என்ன சொன்னேன், இந்த ஹாலஜன் வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் என்னோட நியூக்ளியோஃபைல் இங்கே அட்டாச் ஆகலாமான்னு பார்க்குறேன். ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கனாலே இந்த கார்பனுக்கு என்ன வந்துடும், இந்த கார்பன் மண்டை மேலே சொல்லு பார்க்கலாம். சூப்பரான விஷயம் இல்லை? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஹைட்ரஜன். இந்த குளோரின் வெளியே போயிட்டான். இந்த குளோரின் வெளியே போயிட்டாலே கார்பன் பிகம் வேகமாக போனால் பிளாஸ்ட் ஆகிட்டா, அதெல்லாம் ஆகாதுடா. கார்பன் பிகம் கார்போகேட்டையான். ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் அ குட் ட்ரை, பட் கார்போகேட்டையான் இஸ் த ஆக்சுவல் ட்ரை. ஏன்னா எலக்ட்ரான் எடுத்துட்டுல போய்ட்றான், கார்போகேட்டையான். அப்போ SN1 ரியாக்ஷனில் we can have a carbocation stability. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆக போகுது. கரெக்டாக? அப்போ அது ஸ்லோ ரியாக்ஷன் தானே? கரெக்டாக? ரைட், இட் இஸ் அ ஸ்லோ ரியாக்ஷன். பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் என்னது, பல்கான ஆட்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே இப்படி இருக்காங்க. ஹைட்ரஜன் இப்படி இருக்காங்க. இப்படி வரையணும் நம்ம ஸ்ட்ரக்சர். இப்படி வரைஞ்சால் தான் அது புரியும். ரைட்டா? ஹைட்ரஜன் இருக்காங்க, யாராக வேணா இருக்கலாம். ரைட்டா? இப்போ மேலே போய் அட்டாச் ஆக முடியாதுல்ல, நம்மளால் என்ன பண்ண போகிறாரு, நம்ம நியூக்ளியோஃபைல் என்ன பண்ண போகுது, எங்கே போய் அட்டாச் ஆக போகுது, ஸ்ட்ரைட்டாக கீழே போகுது. ரைட்டா? 3 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா? 3 ஹைட்ரஜன் இருக்குது. 3 ஹைட்ரஜன் நடுவில் போகிறாங்க. அப்போது இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனெல்லாம் தாங்கிட்டு உள்ளே போய் என்ன பண்ணணும், டமால்னு இடித்து பாண்டு ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். பல்கியர் குரூப்ஸோட பிரச்சனை, பல்கி குரூப்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுட்டு இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்ல போகிறோம். இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலை. எப்போ இந்த பாண்டு ஃபார்ம் ஆகுதோ அப்போ இது டிட்டாச் ஆகிடும். எப்போ இவன் கீழே பாண்டு ஃபார்ம் பண்ணுறானோ அப்போ இவன் மேலே டிட்டாச் ஆகிடும். இவன் கீழே ஜாயின் ஆகிற நேரம் அதே சைமல்டேனியஸாக அதே டைமில் ரைட்டா கீழே இவன் ஜாயின் ஆகணுன்னே மேலே இவன் போயிடுவான். ரைட்டா? ரைட்? நோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ரைட்டா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் பெரிய பிரச்சனை ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஹைட்ரஜனாக இருந்தால் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்குமா நடக்காதா? இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கொஷின். இங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ஈஸியாக உள்ளே போயிடலாம். இதே இது இந்த இடத்துல இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 இருந்தால் கஷ்டம் இல்லை. அதே இது இங்கே ஒரு எத்தில் குரூப், இங்கே ஒரு எத்தில் குரூப், அவன்களே குண்டுன்னு இருப்பானுங்க. கரெக்டாக? அவன்களே பயங்கர பெருசாக இருப்பானுங்க. அவனுங்களோட இடிச்சுட்டு எப்படி போகிறது?
கரெக்டாக? இப்போ பாரு, இது வந்து ஹைட்ரஜன் கேப் இருக்குது. இப்போது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஒரு எத்தில் குரூப் வைக்கிறேன். ரைட்டா? இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், சிம்பிளாக யூ கேன் ஈஸிலி see that. இந்த டயக்ராம் நம்மளோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வச்சே நீ பார்த்துடலாம். ரைட்டா? இப்போ பாரு, இவன் ஒரு ஆளாக இருக்கான். ரைட்டா? இவன் ஒரு ஆளாக இருக்கான், பிரச்சனை இல்லை. ரைட்டா? இந்த கார்பனோட கனெக்டாக இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் இருந்துச்சு முதல். இப்போ ஹைட்ரஜன் பதிலாக பாரு, இங்கே பெரிய குரூப் வந்துருச்சு. அப்போ உள்ளே போய் ஜாயின் ஆகிறது என்னது கஷ்டமாக? இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இதே மாதிரி இன்னொரு பெரிய குரூப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை பொறுத்து அதிகம். கரெக்டாக? எஸ். அங்கே மாதிரி என்னது தடை அதை விட ஏன்னா சங்கு தான், ஏன்னா சங்கு ஊதிடுவாங்க. ரைட்டா? நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கஷ்டம். ரைட்டா? ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா இங்கே அல்கைல் ஹாலைடு. ரைட்டா? எந்த எலக்ட்ரோஃபைலில் நியூக்ளியோஃபைல் ஈஸியாக போய் அட்டாக் ஆகும்? எந்த நியூக்ளியோஃபைலில் ஈஸியாக அட்டாக் ஆகும்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா ஆடுறா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா என்னது? பல்கி குரூப்ஸ். இப்போ ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் பிரச்சனை பண்ணாது, அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக பிரச்சனை பண்ணாமல் ஈஸியாக இங்கே என்ன பண்ணும், யாராவது வந்தாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஈஸியாக என்ன பண்ணும், சிம்பிளாக இருந்தாங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுரும். இப்போது இதில் ஒருத்தவங்க ரைட்டா, இந்த இடத்துல ஒருத்தவங்க அட்டாச் ஆகிறதுக்கும், ரைட்டா நல்லா கவனிங்க, நீங்களே இதை பார்த்தா தெரியுதா? இங்கே ஒருத்தவங்க அட்டாச் ஆகிறதுக்கும் அதே இது இவங்களுக்கு பதிலாக இவ்வளோ பெருசாக ஒருத்தவங்க இருக்காங்க. உனக்கு பாரு, இதை பார்த்தாலும் உனக்கு வித்தியாசமாக தெரியுதா? ரைட்? இது மட்டும் இருக்குது, வெறும் இந்த பிளாக் கலர் மட்டும் இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதை பாரு, ஸ்ட்ரக்சரே பெருசாக இருக்குது. ஹிண்ட்ரன்ஸ்னால் தடை, பார்த்தியா? இப்போ தடை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் குரூப்புக்கு பதிலாக இதே இது எத்தில் குரூப்பாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இன்னொரு கார்பன் வந்து அதில் ஒரு 3 ஹைட்ரஜன். ரைட்டா? இது மெத்தில் குரூப். ரைட்டா? CH3 இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போ இதில் நான் ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணுறேன். ரைட்டா? இதில் நான் ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணேன்னா, சாரி எத்தில் அட்டாச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது இன்னும் பாரு எவ்வளோ பெருசாக போகணும். ரைட்டா? அது இன்னும் என்ன ஆகும், பயங்கர பெருசாக போகுமா? இது என்ன ஆக போகுது, இன்னொரு பெருசாக மாறப்போகுது, இன்னும் பெருசாகிடும். அப்போ இவ்வளோ பெரிய குரூப் இருக்கப்ப பாரு, இவ்வளோ பெரிய குரூப் இங்கே பாரு எப்படி பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பெரிய குரூப் இருக்கப்ப இதுக்கு நடுவில் போய் ஒருத்தர் உள்ளே ஜாயின் பண்ணுறது பாரு கஷ்டம் இல்லை, சிம்பிளாக. இப்போ இதே இது பாரு இப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் பார்க்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் உனக்கு பாரு. இது சிம்பிளாக இருக்குது. ரைட்டா? இது சிம்பிளாக இருக்குது. இப்படி இருக்கவனை விட்டுட்டு இதில் போயிட்டு இவங்கள போய் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை போய் போட்டோன்னா என்ன இருக்கும் பாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு. ரைட்டா? எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரணும். ரைட்? எஸ். எக்லிப்ஸ் மாதிரி இருக்கா? வேறு லெவலில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கடா, சூப்பர். எக்லிப்ஸ் மாதிரி ஏன்னா குட் காரணியா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யார்கிட்ட ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போது இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்போ கேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்துன்னு சொல்லிட்டாங்க. இது SN1 ரியாக்ஷன். டெர்ஷியரி கார்பன் என்னது? வாட் இஸ் மீன் பை டெர்ஷியரி கார்பன்? வாட் இஸ் மீன் பை டெர்ஷியரி கார்பன்? வாட் இஸ் மீன் பை டெர்ஷியரி கார்பன்? டெர்ஷியரி கார்பன் என்னது? டெர்ஷியரி கார்பன் என்னது? ஆயிஷா என்ன சொன்ன? 11th பட் ஐ எம் இன் மை ஸ்கூல் 12th டீச்சிங். வாட் 12th டீச் பண்ணால் 12th படிங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 12th டீச் பண்ணால் 12th தான் படிக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூலில் எப்படி நம்ம எதிர்த்து போராட முடியும்? நம்மளால் ஸ்கூலில் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூலில் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். நீங்கள் நீட் ஜெய் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் ரைட் ஸ்டடி கவனிக்கிறான், அவெல்லாம் நீட் ஜெய்க்கு பிளான் பண்ணுறா, இல்லை மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் 11th இந்த மாதிரி நம்ம சேனலில் படிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு கார்பன் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்டா? 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. எந்த கார்பன்? அல்கைல் குரூப் கனெக்ட், ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்க கார்பன். இது டெர்ஷியரி கார்பன். இப்போது இந்த குளோரின் போனதுக்கப்புறம் இந்த டெர்ஷியரி கார்பனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? டெர்ஷியரி கார்பனோட ஸ்டெபிலிட்டி, டெர்ஷியரி கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி எப்படிடா இருக்கும்? ரைட்டா? டெர்ஷியரி கார்பனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? கீர்த்திவாசன் நான் என்ன ரிப்ளை பண்ண முடியும்? எக்ஸாம் வச்சா எழுதி தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? மோஸ்ட் ஸ்டேபிள். ரைட்டா? மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ மோஸ்ட் ஸ்டேபிளாக இருந்தால் கடகடகடன் ரியாக்ஷன் நடக்குமா? ஸ்டேபிள் அதிகமாக இருக்காங்களா, அப்போ ரியாக்ஷன் சூப்பராக நடக்க போகுது. அப்போ டெர்ஷியரி வில் பி மோர் ரியாக்டிவ், செகண்டரி அண்ட் பிரைமரி. இங்கே அப்படியே ஆப்போசிட், பிரைமரி வில் பி மோர் ரியாக்டிவ். ஏன்னா பிரைமரினா என்னது? அதிகமான கார்பன் இல்லாமல். இப்போ பாருங்கள், இதில் ஒரே ஒரு கார்பனோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஹைட்ரஜன் மட்டும், எல்லாமே ஹைட்ரஜனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு CH, 3 C, 3மே சியாக இருந்தால் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அப்போ அதில் ரியாக்ஷன் நடக்கிறது கம்மியாக இருக்கும். அதுதான். ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் வந்து வீக் நியூக்ளியோஃபைல் போதும், இங்கே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்கும்.
இது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக SN1 ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் என்னதுப்பா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னா H+ கொடுக்கக்கூடியவங்க. போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னா இவனுங்க போலார் தான், ரெண்டு பேருமே போலார், ரெண்டு பேர்லேயுமே சார்ஜ் இருக்க போகுது. ஆனால் இவன்கிட்ட இருந்து H+ அயான்ஸ் வரும், இவன்கிட்ட H+ அயான் வராது. அதுக்கு பதிலாக இந்த ஆக்சிஜனும் கார்பனும் இருக்குமா, ஆக்சிஜனும் கார்பனும் இருக்குமா, அதில் பொலாரிட்டி இருக்கா இல்லையா, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் பொலாரிட்டி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இங்கே பொலாரிட்டி, ஆனால் இதில் H+ இருக்க போகுது. ஆல்கஹாலில் OH- அல்லது H+ இருக்கும்ல, அந்த மாதிரி காம்பினேஷன், அந்த மாதிரி அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன், DMSO டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, DMSOனா டைமெத்தில் சல்ஃபாக்சைடுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். ஸோ பாரு இது என்னது அப்போதே பார்த்துட்டோம். ரைட்டா? இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரிட்டென்ஷன் அதுக்கப்புறம் இன்வர்ஷன். இங்கே வெறும் இன்வர்ஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ஹியர் ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன், இதில் வெறும் இன்வர்ஷன் மட்டும்தான் இருக்க போகுது. கிளியரா? ரைட், சூப்பர். இதுக்கு பேர் என்னப்பா சொன்னேன்? ஐயோ மறந்து போச்சு எனக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன்? ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷனோட நேம் என்ன? ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷனோட நேம் பார்த்தியா? எஸ், வெரி குட். இட் இஸ் ரெசமிக் மிக்சர். ரைட்டா? யாராவது டைம் பார்த்தியா? நான் இப்போ தான் தண்ணி குடிக்கிறப்ப டைம் பார்க்குறேன். லிட்ரலி ஐ வாஸ் ஷாக்டு. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. உங்கள் யாருக்காவது ஷாக்காக இருக்கா? 45 minutes, அரௌண்ட் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்ரலி டைம் போனது எனக்கு தெரியவே இல்லை. ஐ எம் நாட் ஃபீலிங் ஸோ டயர்ட். ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட். ஏன்னா ஆர்கானிக்னாலே ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா 45 நிமிஷம் ஆகிடுச்சு, 10:45 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ தான் 2 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போ சி ஹவு டீட்டெயில் வி ஆர் ஸ்டடிங். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா உனக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இதே SN1 SN2 ரியாக்ஷன் இருக்குது. சரியா? ரைட். ஸோ நம்ம ஒரு 5 மார்க் படித்தோம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கே படித்தாச்சு. ரைட்டா? இப்போ வாங்க அந்த கொஸ்டினுக்கு. ஆக்சுவலாக இப்போது இவங்க 2 பேரில் யார் SN2 ரியாக்ஷனுக்கு ஃபாஸ்டராக நடப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். உண்மையிலே உன்னோட சப்போர்ட் இருக்கிறனால தான் நீ நான் கேட்குறதுக்கு பதில் பேசுகிற பார்த்தியா, அதனால தான் வருது. ரைட்டா? அதனால மட்டும்தான் இது சாத்தியம். ரைட். இப்போ கவனிங்க, இந்த டயக்ராமை நான் வரைகிறேன். இப்போது SN2ல யார் ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தோம்ப்பா. இப்போ தான் நம்ம SN2ல யார் ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம். யார் ஃபாஸ்ட்டு? SN2 ரியாக்ஷனில் ப்ரைமரி இஸ் மோர் ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. பார்த்தோமா? இப்போ தானே பார்த்தோம். ரைட்டா? ஓகே, இஸ் தட் கிளியர்? தேர்ட்டீன்த் சாப்டர் படித்த டைம் போனதே தெரியல. சூப்பரில் என்ன? ஓகே. கரெக்டா? ரைட். நானே எழுதிட்டேன், உன்ட்டு கேள்வி கேட்டு நானே எழுதிட்டேன் பார். அப்போ சொல்லுங்கள், இப்போ இது என்ன கார்பன்? வாட் இஸ் திஸ் கார்பன்? இந்த கார்பன் என்ன கார்பன்? இந்த கார்பன் என்ன கார்பன்? ஏன்னா இதை தானே பார்க்கணும். ஹாலஜன் கரெக்டாக இருக்க கார்பன் என்ன கார்பன்? இது என்ன கார்பன்? ஏ. டயக்ராம் ஏ என்ன கார்பன்? டயக்ராம் பி என்ன கார்பன்? பக்கத்தில் நம்பர் மட்டும் போட்டால் போதும். ஏ என்னது? டேய் அப்படி இல்லைடா, ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? அத்தாடி, ஃபஸ்ட் கொஸ்டின் தான் முடிச்சுட்டோமே தங்க குட்டீஸ். சில பிள்ளைங்க ஃபஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சுடா, செகண்ட் கொஸ்டின் ஆன்சருக்கு வாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு டே இது ப்ரைமரி கார்பனா செகண்டரி கார்பனா? அப்போ தான் SN2 ரியாக்ஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா SN2 ரியாக்ஷனில் ப்ரைமரி கார்பனில் தான் ரியாக்ஷன் ஃபாஸ்டராக நடக்கும். இவங்க இது 2ல் யார் ஃபாஸ்டராக நடப்பாங்கன்னு கேட்டாங்க. ரைட்டா? இது 2ல் யார் ஃபாஸ்டராக SN2 ரியாக்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஏவா பியான்னு கேட்குறேன். ஏல என்ன கார்பன்? இது பாருங்கள், இந்த புரோமின் கனெக்டாக இருக்க கார்பன் இந்த பக்கம் ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஏ வந்து செகண்டரி கார்பன். நல்லா விளங்குச்சுங்கடா. டே என்னடா ஆச்சு? என்னடா ஏவை பார்த்து ப்ரைமரிங்கிறீங்க? மொத்தமாக முடிச்சுட்டீங்க போங்க. முடிச்சுட்டீங்க போங்க. ஏ செகண்டரி கார்பன்ரா, இதுதான்டா ப்ரைமரி கார்பன். இங்கே பாரு, கார்பனுக்கு குளோரின் கனெக்டாக இருக்க கார்பன் ப்ரைமரி, இதுதான் ப்ரைமரி கார்பன். முடிச்சுட்டீங்க போங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கற்றுனது ஒரு செகண்டில் பாலாக்கிட்டீங்களா? டே கவனிங்கப்பா, புரோமின் கனெக்டாக இருக்குல்ல, உனக்கு இந்த படம் இப்படி போட்டனால புரியலையா? சரி, இந்த டயக்ராம் ஆனால் இப்படி தான் நீ படிக்கணும். நான் விட மாட்டேன், இப்படியே தான் படிங்க.
அப்புறம் திருப்பி போய்ட்டு அப்புறம் பெரிய பெரிய கிளாஸில் போகிறப்ப அப்போ நம்மளுக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னா அப்போ கஷ்டமாயிடும் திரும்ப. புரோமின் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் இது தானே. இந்த கார்பன் எத்தனை பேரோட கனெக்ட் ஆகிருக்கு? இங்கே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கா, இங்கே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. புரோமின் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் 2 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கனால இட் இஸ் அ செகண்டரி கார்பன். ரைட்டா? இங்கே பாருங்கள், அதே இது குளோரின் கனெக்ட் ஆகிருக்க கார்பன். குளோரின் இந்த கார்பனோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. திஸ் கார்பன் அந்த கார்பன் அதுக்கடுத்து ஒரே ஒரு கார்பனோட தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் அது ப்ரைமரி கார்பன். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? SN2 ரியாக்ஷன் இப்போ தான் பார்த்தோம், ப்ரைமரி கார்பனில் தான் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா அங்கே தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மி. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரியாக்ஷன் நடந்துடும். அவ்வளோதான். ரைட். அதான் யாரோ ஒருத்தர் சொன்னோன்னே ஒன்று எல்லோரும் அதே சொல்லிடுறீங்க. எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ புரிஞ்சிச்சா காரணியா? இப்போ கிளியரா? ரைட்டா? ப்ரைமரி செகண்டரி இன்றைக்கி சொல்லலை, இது நம்ம முன்னாடியே பார்த்தது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், கிளியர், முடிஞ்சு. அப்போ செகண்ட் கொஸ்டின் படித்தாச்சு. அதாவது இந்த 2 ஆல்கைல் ஹாலைடில் யார் கைரல் கார்பன் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ரோமோ ப்ரொபைல் ப்ரோமைட். ரைட்டா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு RBr தான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு RCl. ரைட்டா? செகண்டுக்கு இது ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏக்குரிய ஆன்சர், இது செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சரியா? மாற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஓகே, கிளியரா? ஓ, இங்கே ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த ஒரு லைன் சொன்னால் போதும், இதை மட்டும் நான் சொன்னால் போதும். ரைட்டா? ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும், நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாரு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் பொங்கி நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். ரைட்டா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலாக விஷயமே. ஆன்சர் இது தான். இது எழுதினாலே போதும், அவ்வளோதான். நியூ மென்டர் யாரா? பயங்கரமான ஆள். அவங்க வேறு லெவலில் டீச் பண்ண போகிறாங்க, சரியான லெவலில் டீச் பண்ணுவாங்க. ரைட்டா? பயங்கரமாக. புது மென்டர். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். சரியா? கவனிங்க. ஹவு டஸ் வெரி சூப்பர் ரியாக்ஷன்ரா. ஹவு டஸ் குளோரோபென்சின் ரியாக்ட் வித் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர்? இதுக்கு ஆன்சர் மட்டும் நீ சொல்லிடு பார்க்கலாம். நீ சொல்லிடு பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு ஆன்சர் அவங்க சாராகவும் இருக்கலாம், மேமாகவும் இருக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு தான், கெமிஸ்ட்ரிக்கு போட்டுருவோம். ஏன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே. ஏன்னா சரி, ரைட்டு. என்னடா எல்லோரும் ஏன்னு கூப்பிட்டுருக்கீங்க? யாரடா ஏன்னு கூப்பிட்றீங்க? ஊட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி இருக்கா? காரணியா மட்டும்தான் என்ன அப்படின்னா களத்தில் அறிகிறாங்க. தானியா எங்கே? யூஸ்வலாக தானியா தான் இப்படி ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊட்ஸா ஃபிட்டிக்கா? ஓ, ஃபிட்டிக் வேறு, பரவாயில்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நம்ம எல்லோரும் கதை பேசிகிட்டு இருக்க கூட தானியாவோட ஆன்சர் மட்டும் தனியாக வரும். எப்போயுமே ராஜ் உடனே கேட்பான், என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த இடத்த காரணியா பிடிச்சிட்டாங்க. குட். ஃபிட்டிக் ரியாக்ஷனா? என்ன கேட்டிருக்காங்க? குளோரோபென்சின். ரைட்டா? குளோரோபென்சின். கவனிங்க, குளோரோபென்சின் ரியாக்ட் வித் சோடியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர். குளோரோபென்சின் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சிம்பிளா. அதாவது அல்கைல் ஹாலைடாக இருந்தால் பரவாயில்ல. ரைட்டா? அல்கைல் ஹாலைட்னா ஊட்ஸ் ரியாக்ஷன். ரைட்டா? அல்கைல் ஹாலைட்னா ஊட்ஸ் ரியாக்ஷன். இங்கே என்ன இருக்குது? அரைல் ஹாலைட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட அரைல் ஹாலைட்டில் இருக்குது. நீ சோடியமையும் ஈத்தரையும் வச்சு ஊட்ஸ்ன்னு சொல்கிற. ஐ அக்செப்டட், கரெக்ட், குட்டு. ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு நம்மளுக்கு இப்போதைக்கு? குளோரோபென்சினில் இருக்குது, பென்சின் இருக்குது, அரைல் குரூப் இருக்குது, ஹாலோ அரைன். அப்போ ஹாலோ அரைன்னா இட் இஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ரைட்டா? இட் இஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஹாலோ அரைன்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ரியாக்ஷன்? ஃபிட்டிக் ரியாக்ஷன். 14ஆம் படம் படிக்கணுமா 13ஆம் படம் படித்தா போதுமா? இப்போ வரைக்கும் 14ஆம் படம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. SN1 SN2 மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மட்டும்தான் பார்க்கணும், அதையும் நம்ம படித்தாச்சு. ஸோ அப்போ 13ஆவது சாப்டர் நல்லா படித்தாலே இந்த 14ஆவது சாப்டர் பாதி முடிச்சிடலாம். ரைட்டா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? குளோரோபென்சின். குளோரோபென்சின் போடுங்க. ஹவு டஸ் த குளோரோபென்சின் ரியாக்ட் வித் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப்? அப்போ குளோரோபென்சின் போடுங்க. ப்ளஸ் எத்தனை குளோரோபென்சின் போடணும்ப்பா? 1 மோலா 2 மோலா? 1 or 2 எத்தனை குளோரோபென்சின் போடணும்? 1 or 2 1 or 2 எத்தனை குளோரோபென்சின் போடணும்? 2 times குளோரோபென்சின். ரைட்டா? 2 times குளோரோபென்சின், 2 times sodium gives in presence of ether
ரைட்டா. ட்ரை ஈத்தர்னு கொடுக்கல, ஈத்தர்னு கொடுத்ததே போதுமானதான். ரைட்டா. அடுத்து என்ன பண்ணணும், அப்போ பைஃபினைல் 2 பேரும் போயிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பைஅரைல் அல்லது பைஃபினைல் NaCl ட்வைஸ். ரைட்டா. NaCl ட்வைஸ் பைஃபினைல் அல்லது பைஅரைல் கொடுப்பாங்க. ரைட்டா. 2 தான் எடுக்கணும். ரைட்டா. சூப்பர். ரைட்டா. கிளியரா? நீ மட்டும் இந்த 13, 14, 11, 12, 13, 14 இந்த 4 சாப்டர் 11th நல்லா படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கனிஷ் நடுவில் அவங்க வேறு கனிஷ் நீ போட்ட ஆன்சர் கரெக்டு தான். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 2 times C6 2 times C6H6 எழுதக்கூடாது, C6H5 C6H5ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எழுதணும்னா C6H5 இப்படி எழுதலாம். ரைட்டா. C6H5 தானே? ஆமாம், C6H5 C6H5 இப்படி எழுதலாம். ஃபார்முலாவில் இப்படி எழுதலாம். 2 times எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுன ரைட்டு தான், ஆனால் இந்த மாதிரி எழுதணும். 2 times போட்டோன்னா 2 பென்சில், இதுதான் 2 times, 2 தடவை இப்படி இருக்குன்னு அர்த்தம். C6H5 C6H5ன்னு எழுதலாம், அல்லது இப்படி எழுதலாம். சரியா? ஃபார்முலாலே எழுதிக்கலாம். ஆர்கானிக் இன்னைக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதான் கிளியர் தான், சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அதனால் we can write it out, ரைட். ஸோ இந்த மாதிரி எழுதி கூட எழுதலாம், இந்த டைரக்ட் ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். சரியா? டயக்ராம் இல்லாமல் இப்படி கூட எழுதலாம். இதெல்லாம் பாரு, ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம மொதல் படித்தோம். ரைட்டா. அது இப்போ வருது பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. 14th சாப்டர் நம்மளை ரொம்ப கை கொடுக்கும். ஒரு 4 கேள்வி இருக்குது, அந்த 4 கேள்வி மட்டும் தனியாக சொல்ல, அதை தவிர இது எல்லாமே ஈஸி தான். கிவ் ரீசன் ஃபார் த polarity ஆஃப் CX bond. இதுக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தையில் யாராவது சொல்ல முடியுமா? Can anyone tell me the answer in one word? Why there is a polarity between carbon and halogen? கார்பனுக்கும் ஹாலஜன் நடுவில் polarity இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் கீவேர்டு. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் திருத்துறப்பெல்லாம் அந்த வார்த்தையில் இருந்தால் மார்க் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும்தான். பார்ஷியல் சார்ஜுக்கு என்ன காரணம்? பார்ஷியல் சார்ஜ் தான் எஸ் வெரி குட், தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அவ்வளோதான். ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அவ்வளோதான். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் யார்? ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அவ்வளோதான். அதுதான் காரணம். கார்பன் ஹாலஜன் பாண்ட் இஸ் அ போலார் பாண்ட். ஏன் போலார் பாண்டு? பிகாஸ் ஹாலஜன்ஸ் ஆர் மோர் electronegative than carbon. கார்பனோட அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. கார்பன் ஆட்டம் exhibits a partial positive charge and halogen exhibit a partial negative charge. இந்த படத்தை ஒன்று போட்டு விட்டுரு, டிக் போட்டு 2 மார்க் போட்டுருவாங்க. ரைட்டா? டிக் போட்டு 2 மார்க் உனக்கு சூப்பராக போட்டுருவாங்க. halogen has more electronegative. சிம்பிள். that's it. ரைட்டா? இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுதா? பரவாயில்ல. சார்ஜும் கரெக்டு தான், ஆனால் அந்த சார்ஜுக்கு என்ன காரணம்? அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து வந்துட்டான். இந்த சாப்டரில் ஒரு பெரிய குளறுபடி பண்ணக்கூடியவன் இவன் தான். போன சாப்டரில் அப்படியே சைலண்ட்டாக நம்மளோட அல்கைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு 4வது பார்ட்டில் கொஞ்சமாக இருந்தான். ஆனால் இந்த சாப்டரில் பயங்கரமாக இருப்பான். இந்த சாப்டரில் ஒரு 2 பேஜ் வரைக்கும் இந்த கிரினாட் ரியேஜென்ட் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஆள் தான், கொஞ்சம் கெத்து காட்டுவார். 14th சாப்டரில் பார்த்துடலாம். அவரை பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். ஏன்னா ரைட் கண்டினியூஸாக ஒரு 2-3 கொஸ்டினில் வேறு வருவார். Why it is necessary to avoid even traces of moisture during the use of Grignard reagent? Grignard reagent யூஸ் பண்ணுறப்ப ஈவன் a trace of water கூட இருக்கக்கூடாதா? அது என்ன பண்ணணுமா? ரைட்டா? வந்துட்டாலும் ரைட்டா? ட்ரேஸ் இருந்தால் கூட அவங்கள யூஸ் பண்ணக்கூடாதான். ஏன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன் இன் Grignard reagent is highly basic and react with acidic proton. என்னது? கார்பன் இன் Grignard reagent is basic in nature. What is the meaning of basic in nature? Basic in nature என்னது? அவங்க வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்காங்க. பேஸ் எல்லாம் என்ன பண்ணும்? Tell me what happens. பேஸ் எல்லாம் உங்களோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி பேஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். OH கொடுக்கும், OH கொடுக்க போகுது. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன பண்ணலாம்? இப்போ அக்செப்ட் ப்ரோட்டான்னு சொல்லலாமா? OH மைனஸ் தானே அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட வந்து OH மைனஸ் வரப்போகுதுன்னா அவங்க வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? வாட்டரோட ரியாக்ட் பண்ணால் H+ அதிகமாக கொடுத்துருவாங்க. ரைட்டா? கிளியரா? அசிடிட்டி அதிகமாக இருக்கும். சரி, பெசிசிட்டி இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அக்செப்ட் H+, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ண போகும். யாரெல்லாம் பேசிக்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ப்ரோட்டான்ஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? கிளியரா? ரைட்? கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
மொதல் நம்ம கிரினார்ட் ரியேஜன்ட்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களா அந்த டயலாக்கையும் நம்ம பார்க்கலாம். கிரினார்ட் ரியேஜன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever ரைட் இஃப் அ அல்கைல் ஹாலைட் ரைட்டா இப்போ நம்மக்கிட்ட ஒரு அல்கைல் ஹாலைட் இருக்குது. அல்கைல் ஹாலைட்னா என்னது ஆர்எக்ஸா ஆர்எக்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி எக்ஸாம்பிளுக்கு எம்ஜி எடுத்துக்கலாம் ரைட்டா மெக்னீஷியமோட ரியாக்ட் பண்ணுது ரைட்டா ஹாலோ அல்கைன்ஸ் வெரி குட் சூப்பர்டா சூப்பர் ஐ எம் ஸோ ஹாப்பி யூ guys ஆர் பீங் வெரி ஸ்ட்ராங் இன் என்ன அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் டே பை டே இன் ஆர்கானிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெரிய விஷயம் நிஜமாகவே லிட்ரலாக எனக்கு நைட் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குடா 30 பேருக்கு மேலே இருக்கீங்கன்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி சாயங்காலம் எடுத்தால் கூட ஒவ்வொரு நாள்லாம் 8 பேர் 11 பேர்லாம் இருக்கும் ஆனால் 30 குறையவே மாட்டேங்குது சூப்பர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் எம்ஜி ஆர்எம்ஜிஎக்ஸ் ரைட்டா ஆர்எக்ஸ் ப்ளஸ் எம்ஜின்றது என்னது ஆர்எம்ஜிஎக்ஸ் ரைட்டா கவனிங்க ஆர்எக்ஸ் ப்ளஸ் எம்ஜி எப்பப்பெல்லாம் ஒரு மெட்டலை ரைட்டா ஒரு மெட்டலை அல்கைல் ஹாலைடோட சேர்க்குறோமோ அது பேர் தான் என்ன அப்படின்னா கிரினார்ட் ரியேஜன் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஆர்கானிக்கும் மெட்டாலிக்கும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ரைட்டா ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சரியா ரைட் அதுதான் எல்லா நாளும் நீட் கிளாஸ் எடுக்க முடியாது சரியா இப்போதைக்கு இது மட்டும் இன்றைக்கி இது வந்து ஆர்எம்ஜிஎக்ஸ் இப்போ இந்த ஆர்எம்ஜிஎக்ஸில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஆர்எக்ஸ் பாண்ட் இருக்குல்ல ஆர்எக்ஸ் பாண்டில் யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ் டக்குன்னு சொல்லுங்கள் ரைட்டா மெத்தில் மெக்னீஷியம் புரோமைன் பார்த்தோமா எஸ் கிரினார்ட் ரியேஜன்ல தான் ஓகே ரைட் ஓகே ஆர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ரைட்டா ஆருக்கு வந்து ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் சரி இப்போ இங்கே இந்த ஆர்எம்ஜிஎக்ஸில் இங்கே யார் யாரெல்லாம் ப்ளஸ்ஸாக இருப்பா யார் யாரெல்லாம் மைனஸாக இருப்பான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே இவங்க வந்து ஒரு கேங் தி பிகம் கேங்ஸ்டர் எம்ஜி வந்தோடனே இவங்க ஒரு கேங்காக மாறிடுவாங்க இப்போ ப்ளஸ் யாருக்கு இப்போ யார் மைனஸ்க்கு இப்போ ப்ளஸ் மைனஸ் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கரெக்டா மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் டு யூ நோ தட் ஆர் நாட் ரைட்டா மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ரைட்டா metals are electropositive correct mgx will become positive carbon will become negative பாத்தியா அப்ப கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு அப்ப கார்பன் எங்கயாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா டபக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுமா இப்போ இந்த RMgx எடுத்துட்டு போய் ரைட்டா இப்போ இந்த RMgx நான் என்ன பண்ண போறேன் அப்படினா வாட்டரோட போடுறேன்னு வெச்சுக்கலாம் என்ன நடக்கும் what happens r ரைட்டா RMgx இருக்குல இந்த RMgx என்ன பண்ணும் இந்த ஆல்கைல் இந்த கார்பன் என்ன பண்ணுமா ஹைட்ரஜன் இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பிடிச்சிக்கும் அப்போ MgOH ன்னு காம்பவுண்ட் ஆன்சர் வரப்போ ரைட்டா this is the answer H will add to R H plus will add to R அப்போ என்ன பண்ணக்கூடாது நான் கிரினார்ட் ரீஏஜென்ட் இவங்களை வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வேற ஏதோ ஒரு ரியாக்ஷனில் இந்த கிரினார்ட் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன் தப்பி தவறி நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னரில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சுன்னா இந்த கிரினார்ட் ரியேஜென்ட் தான் எந்த வேலைக்கு வந்தோங்கிறத மறந்து போயிட்டு வாட்டரோட ரியாக்ட் பண்ணி அவன் பாட்டுக்கு வேற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடுவான் விச் இஸ் நாட் நீடட் நாட் நெசசரி நடக்கக்கூடாது அந்த விஷயம் நடக்கவே கூடாது அதுதான் இங்கே நடக்குது அதுதான் இங்கே விஷயம் ஸோ அப்போ எப்பயுமே கிரினார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறப்ப வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கிரினார்ட் ரியேஜென்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் இஸ் பேசிக் இன் நேச்சர் பேசிக் இன் நேச்சர்னு என்ன அர்த்தம் ஈஸிலி அக்செப்ட்ஸ் த புரோட்டான் இங்கே யார் புரோட்டான் வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் தான் புரோட்டான் கரெக்டா அச்சானா சூப்பரா அதை தான் இங்கே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க கார்பன் இன் கிரினார்ட் ஏஜென்ட் இஸ் ஹைலி ரைட்டா ரைட்டா எதுக்கு வேலைக்கு வந்தோன்னு தெரியாமல் அது பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கு ரைட்டா பேசிக் அண்ட் ரியாக்ட் வித் அசிடிக் புரோட்டான் ஆஃப் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர் நாட் ஒன்லி இது அதாவது வாட்டர் மட்டும் இல்லை யாரோட வேணால் இங்கே வாட்டர் கொடுத்தனால நம்ம வாட்டர் சொல்லணும் அவங்க தான் கொடுத்துட்டாங்க பாரு சிம்பிளாக போலார் சால்வெண்ட் எந்த போலார் சால்வெண்ட் எடுத்தாலும் அது இருக்க ப்ளஸோட போய் நம்மளால் ரியாக்ட் பண்ணிவிடுவோம் ரைட்டா ஓகே டு ஃபார்ம் அ ஆல்கேன் ஸோ ஆல் த ரீஏஜென்ட்ஸ் ஷுட் பி பியூர் அண்ட் ட்ரை எப்பயுமே எப்படி இருக்கணும் பியூர் அண்ட் ட்ரையர் நான் எழுதுனா தான் எழுதியிருக்காங்க பார்த்தியா வாட்டரோட ரியாக்ட் பண்ணால் RH MgXOH அப்படின்னு இருக்க போகுது டியூ டு இட்ஸ் ஹை ரியாக்டிவிட்டி
necessary to avoid even traces of moisture from the Grignard reagent. பயங்கரமான ரியாக்டிவிட்டி இருக்கும், அதனால் அவாய்ட் பண்ணிடணும். சரியா? ரைட். அடுத்து what happens when acetyl chloride treated with excess of methyl magnesium bromide? ரைட்டா? methyl magnesium iodide, acetyl chloride. ரைட்டா? acetyl chloride எழுதுற ஃபார்முலா எப்படி எழுதணும்? acetyl chloride நான் சொல்லியிருக்கேன். acetyl chloride டைல், ஐல் குளோரைடுனா COCl. ரைட்டா? COCl வரணும். ரைட்டா? CH3 COCl மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப டைரெக்டாக நீ இது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி என்ன அப்படின்னா டர்ட் பியூட்டைல் ஆல்கோஹால் வரும் அப்படின்னா ஆல்கோஹால். அதான் நான் சொன்னேன், இந்த சாப்டரில் புக்கில் எந்த தெரியுமா பேஜ் நம்பர் இருக்குது அதை மட்டும் நம்ம தனித்தனியாக படிக்கணும். அது ஒரு டேபிள் மாதிரி நான் உனக்கு அப்கமிங்கில் எக்ஸாம் அப்போ நான் உனக்கு தரேன். சரியா? எங்கே இருக்குது அப்படின்னா 14th சாப்டர் தான் இது. இந்த கிரினாட் ரியேஜன் எந்த பக்கத்தில் இருக்குது அதை மட்டும் எடுங்க. 14th சாப்டரில் ஆர்கானோமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, பேஜ் நம்பர் 239. 239ல் பாரு, ப்ரைமரி ஆல்கோஹால் தனியாக, செகண்டரி ஆல்கோஹால் தனியாக, டெர்ஷரி ஆல்கோஹால் தனியாக, ஆல்டிகேட் தனியாக, அதுக்கப்புறம் கீட்டோன் தனியாக, கார்பாக்சிலிக் ஆசிடு, எஸ்டரு, ஹையர் ஈத்தரு, அல்கைல் சைனைடு. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இந்த கிரினாட் ரியேஜன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கிரினாட் ரியேஜன்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். வந்துட்டாங்கடா, இந்த புக்கு இல்லாதவங்க வந்துட்டாங்க. டேய் சும்மா இருங்கடா, புக்கு இல்லைடா. ஓகே. ஃபீடல் கிராஃப்ட் அசிடைலைசேஷன், ஃபீடல் கிராஃப்ட் அசிடைலைசேஷன். ரைட்டா? அதில் யூஸ் பண்ணுவோம். அதுதான் டீனா என்ன? டீனா டெர்ஷரி. ஏன்னா OH கனெக்டாக இருக்க கார்பன் பாருங்கள், டெர்ஷரி கார்பனில் அதான் டர்ட் பியூட்டைல் ஆல்கோஹால். ரைட்டா? இது வந்து காமன் நேம், ஐயூபேக் நேம் கிடையாது. இது ஒரு ஐயூபேக் நேம் என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? இதோட ஐயூபேக் நேம் என்னென்னு? இதோட ஐயூபேக் நேம் என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ், கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? டைப் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறேன், டைப் பண்ணி ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்கள். எஸ், டெர்ஷரி குளோரைடா. ரோஸ் நிஜமாகவே இன்றைக்கி என்ன ஆச்சு? ஐயூபேக் நேம் என்ன பண்ணணும்? 1 2 3 3 கார்பன். அப்போ என்னது? மீத் ஈத் ப்ரொபைல் ப்ரொபனால் ப்ரொபென் 2 ஆல் 2 மெத்தில் ப்ரொபென் 2 ஆல் 2 மெத்தில் ப்ரொபென் 2 ஆலில் வரணும். 2 மெத்தில் ப்ரொபென் 2 ஆல். கரெக்டா? கிளியர்? எஸ். ஓகே, சூப்பர். அப்போ முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக அடிச்சு நொறுக்கிடலாம். நீயா அடித்து நொறுக்கிடலாம் இதெல்லாம். ரைட்டா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் அல்கைல் ஹாலைட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் என்தால்பி. யாரோட பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ரைட்டா? பெரிய பாண்டை உடைக்கிறது ஈஸியாக கஷ்டமா? பெரிய கரும்பை உடைக்கிறது ஈஸி, சின்ன கரும்பை உடைக்கிறது கஷ்டம். அப்போ ஃப்ளூரினோட கனெக்ட் ஆகிருந்தால் அந்த பாண்ட் என்னது? சின்ன பாண்டாக இருக்கும். குளோரின், புரோமின், அயோடின். அப்போ அயோடினை உடைக்கிறது தான் என்னது? ஈஸி. பாண்ட் என்தால்பி ஆஃப் பிரேக்கிங் மெத்தில் அயோடைட் இஸ் ஈஸி கம்பேரிங் டு மெத்தில் புரோமைட், மெத்தில் குளோரைட், மெத்தில் ஃப்ளூரைட். சரியா? மெத்தில் ஃப்ளூரைடோட பாண்ட் பிரேக் பண்ணுறதா கஷ்டம். தட்ஸ் இட். உனக்கு எதாவது தெரியும். 13th சாப்டரோட 14th சாப்டர் ரொம்ப ஈஸி. ரைட்டா? ரைட்டா? ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் வென் குளோரோஃபார்ம் ஃபார்முலா என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் குளோரோஃபார்மோட ஃபார்முலா சொல்ல முடியுமா யாராவது? முக்கியமான கொஷின்பா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஷின். ரைட்டா? குளோரோஃபார்மோட ஃபார்முலா என்னது சொல்ல முடியுமா? யாருக்கா தெரியுமா? குளோரோஃபார்மோட ஃபார்முலா, குளோரோஃபார்ம் மெத்தில் குளோரைடோட கூட பிறந்த ட்வின் பிரதர் மாதிரி இருப்பாங்க இவங்க. மெத்தில் குளோரைட் மாதிரியே. ரைட்டா? CHCl3. ரைட்டா? தட் இஸ் குளோரோஃபார்ம். CH3Cl அது அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் CHCl3 அப்படி நம்ம எழுத போகிறோம். ரைட்டா? தட் இஸ் குளோரோஃபார்ம். ரியாக்ட் வித் ஆக்சிஜன். குளோரோஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கீர்த்தி பிரேக் விட்டான்னு வச்சுக்கோங்க, தூங்கிடுவானுங்க. பிரேக்லாம் வேண்டாம், பிரேக் விட்டால் அவ்வளோதான், தூக்கம் வந்துடும். ஹாலஜினேஷனில் படித்தோமா? சரி, ரைட், ஓகே, குட். குளோரோஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல்ஸில் அனஸ்தட்டிக் காம்பவுண்ட். ரைட்டா? அனஸ்தட்டிக் காம்பவுண்ட் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, பட் முன்னாடிலாம் குளோரோஃபார்ம் நீ நிறைய படத்துலலாம் பார்த்துருந்தேன்னா ஸ்ப்ரே ஆடுறா அப்படின்னு அடிச்சுட்டு அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் என்னது? குளோரோஃபார்ம். ஜென்ரலாக மயக்கம் அனஸ்தீஷியாவாக யூஸ் பண்ணக்கூடியதான் குளோரோஃபார்ம். இந்த குளோரோஃபார்ம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணுமா?
ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் மயக்க மருந்துன்னு நினச்சி கொடுத்தவன் மொத்தமாக நம்மளை கம்ப்ளீட் மயக்கமாக்கிடுமா, ரைட்டா? அதாவது டெம்பரவரியாக ஒரு இடத்துல என்ன அப்படின்னா பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெம்பரவரியாக ஒரு இடத்த மறுத்து போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? டக்குன்னு மறந்து போச்சே. இன்செக்டிசைடா? யாரா அது? இன்செக்டிசைடு பூச்சிக்கொல்லி இல்லைடா. கிட்னாப்பு. அழகாக இருந்தால் உடனே கிட்னாவா? அந்த மாதிரி தானே. பெஸ்டிசைடா? என்னடா இன்செக்டிசைடுங்கிறான் பெஸ்டிசைடுங்கிறான். சிட்ரசன் டேப்லெட்டில் இருக்குமா? எனக்கே ஒரு நிமிஷம் குழப்பறீங்கடா. பரவாயில்ல, 27 பேர் என்ன 31, எவ்வளோ பேர் இருந்தாலும் பண்ணலாம். பெயின்லெஸ், பெயின் இல்லாமல், வலி இல்லாமல், ரைட்டா? வலி இல்லாமல் இருக்கு. நம்பு தான் கரெக்டாக. நம்னஸ் மறுத்து போகுது. NUMB நம். அதாவது என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு மயக்க நிலையில் இருக்கட்டும், இல்லை கொஞ்ச நேரத்துக்குனா பர்மனெண்ட் மயக்க நிலைக்கு அனுப்பிச்சிருமா. அதாவது இந்த குளோரோஃபார்மு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா பர்மனெண்ட் மயக்கமாயிடுமா. ஸோ அதான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகுது. அதுதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். What happens when chloroform react with oxygen in the presence of sunlight? சூரிய வெளிச்சம், நல்ல வெளிச்சத்தில் இருக்கப்போ இந்த குளோரோஃபார்ம் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா கிட்னாப் பண்ணணும்னு நினச்சா அவன் கோமாக்கு போயிடுவானா, அந்த மாதிரி என்னது மொத்தமாக போயிடுவானா, சரியா? டெட் அந்த மாதிரி இருக்க போகுது பாருங்கள். குளோரோஃபார்ம் undergoes oxidation in presence of light and air to form phosgen, ரைட்டா? phosgen அப்படின்னு என்ன பண்ணுறது போகுது? கிரியேட் பண்ண போகுது, ரைட்டா? Phosgen is a very poisonous. Its presence make chloroform unfit for the use of anesthetic. குளோரோஃபார்மை நம்ம அனஸ்தட்டிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அந்த குளோரோஃபார்ம் நம்ம காற்றும் சூரிய வெளிச்சமும் படுற இடத்துல நல்லா வச்சோன்னா குளோரோஃபார்ம் என்னவா மாறிடுமா? ஃபாஸ்ஜனாக மாறிடுமா. ஃபாஸ்ஜன் இஸ் கோயிங் டு பி வெரி 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 பாய்சனஸ். அப்போ நம்ம அதை போய் கொடுத்து ஆள் மர்கை ஆகிட்டா என்ன பண்ணுறது, சரியா? நல்ல தூக்கம் வருதுன்னா நல்லா மயக்கமாகறீங்கன்னு அர்த்தம், சரியா? நல்ல தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ we are getting anesthetic. நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம்? நல்லா மயக்க நிலைக்கு போகிறோம், ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான். வாட் இஸ் தட்? மயக்க நிலை, ரைட்டா? அனஸ்தட்டிக்ன்றது டீப் ஸ்லீப் வித்தவுட் நோயிங் வாட் ஹேப்பன்ஸ் இன் த அவுட் சைட். அவ்வளோதான், சரியா? அது கம்மியாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது ஹையர் லெவல். ஸோ அதோட ஆன்சர் என்ன இருக்க போகுது பாருங்கள். CH3Cl3, ரைட்டா? இந்த ரியாக்ஷன் நம்ம புக்கில் அல்லது வேறு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா they might have written like this, CHCl3, ரைட்டா? CHCl3 plus 1/2 oxygen போட்டிருப்பாங்க, ரைட்டா? 1/2 oxygen gives COCl2 plus HCl. நான் இங்கே 2 moles இந்த 1/2 போடுறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ வரும். நான் இப்படியே படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா இப்படியே படிச்சுக்கலாம். இதுவும் சரிதான், இதுவும் சரியே, இரண்டும் சரியே, ரெண்டுமே சரிதான், ரைட்டா? ஹார்ட் பீட் சீரீஸை சொல்லி தான் கேட்டிங்களா? அந்த சீரீஸ் நல்லா இருக்குன்றானுங்க. நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நான் நிறைய என்னென்னமோ சீரீஸ் பார்த்துட்டேன், ஆனால் இந்த ஹார்ட் பீட் மட்டும் பார்க்கவே முடியல. பார்ப்போம் என்னென்னு. சரியா, ரைட்டா? இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இதில் இதை யூஸ் பண்ணாலும் சரி, இதை யூஸ் பண்ணாலும் சரி, ரைட்? கிளியர். அடுத்த ரைட் ஆன் த பாசிபிள். சரியான கொஷின், சரியான மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கொஷின், ரைட்டா? சூப்பராக இருக்குமா? சரி, ஓகே, பார்ப்போம். என்ன ஃபேவரட் மூவிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஹைட்ரஜன் எப்பயுமே குளோரினோட ஓடி போயிடும். ஹைட்ரஜன் குளோரின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குளோரினுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சிஜன். இவங்க இருந்தால் இவங்க கூட ஓடி போயிடும் ஹைட்ரஜன் எப்பயுமே. ஏன்னா அவங்களாம் ஹைட்ரஜன் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க, ரைட்டா? அதுதான் அதனால். Write down the possible isomers and give their IUPAC number. அதாவது நானே படத்தை வரைஞ்சி நானே அதுக்கு பேர் வேறு வைக்கணுமா? முதல்ல அதுக்கு படம் வரைகிறதே கஷ்டம், சரியா? கவனிங்க, பார்க்கலாமா? எஸ், 5 கார்பன் இருக்குது, ரைட்டா? தட் இஸ் அவர் பேஸ். இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு அதான் பேஸ், 5 கார்பன், ரைட்டா? கவனிங்க, 1 2 3 4 5. பிஆர் இருக்கா? ஃபஸ்ட்டு பிஆர் என்ன பண்ணலாம்? இன்கேஸ் நான் பிஆரை இந்த இடத்துல பிஆர் போட்டேன் அப்படின்னா இந்த டயக்ராம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிக்குமா? ஏன்னா இது பிஆருக்கும் கார்பனுக்கும் உள்ள பாண்ட். 1 2 3 4 5, கரெக்டாக? ஃபஸ்ட்டு டயக்ராம் இது. செகண்ட் டயக்ராம் பாருங்கள், 1 2 3 4 5. செகண்ட் டயக்ராமில் இங்கே பிஆர் போடுறேன், ரைட்டா? இது ரெண்டு வேறு வேறு தானேப்பா?
இது ரெண்டு வேறு வேறு ஸ்ட்ரக்சர் தானே ரைட்டா இது ரெண்டு வேறு வேறு ஸ்ட்ரக்சர் தானே கரெக்டா எஸ் ஓகே கவனிங்க அடுத்து 1 2 3 4 5 இப்போ இதில் பிஆர் போடுறேன் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன வேறையா ரைட் இதோட ஸ்ட்ரக்சர் வேறையா ஈஸியாக புரிஞ்சுக்கோ இதை மனப்பாடம் பண்ண முடியாது தலைகீழாக நீ நின்று தண்ணி குடித்தாலும் என்ன பண்ணாலும் இந்த ஐசோமெரிசமும் மனப்பாடம் பண்ண முடியாது நான் சொல்கிறத மட்டும் கவனி ரைட்டா ஸ்ட்ரக்சர் வேணாம் ஸ்ட்ரக்சர் வேணும்ல இதுதான் ஸ்ட்ரக்சர் இது போட்டாலே போதும் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் போதும் ரைட் ஆன் த பாசிபிள் ஐசோமர்ஸ் அப்போ ரைட் ஆன்னாலே என்னது நம்ம அதை வரைஞ்சி தான் ஆகணும் ஐசோமர்ஸை வரைஞ்சால் தான் பண்ண முடியும் தானியா நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இதான் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரே போதும்னு நினைக்கிறேன் ரைட்டா செகண்டில் கார்பன் 4 தான் வருதா 1 2 3 4 5 1 2 3 4 5 எல்லாத்துலேயும் 5 இருக்குது ரைட்டா இப்போது ஃபஸ்ட்டு கார்பன் லாங் செயினை டிஸ்டர்ப் பண்ணலை அவங்க 5 கார்பன் கொடுத்தாங்களே 5 கார்பனை லாங் செயினில் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாங் செயினை பிரேக் பண்ண போகிறேன் ரைட்டா செயின் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன் ஐ எம் கோயிங் டு புட் செயின் ஐசோமர்ஸ் சாப்பிட்டேன் நான் அப்போதே 9 to 10 கேப் இருந்துச்சு அப்போ சாப்பிட்டுட்டேன் இப்போது 1 2 3 4 ரைட்டா 1 2 3 4 கார்பன் செயினில் ஒன்று குறைச்சிட்டேன் லாங் செயினில் ஒன்று குறைச்சிட்டு ஒன்று சப்ஸ்டியூட்டாக மாற்றிட்டேன் ரைட்டா ஒன்று CH3 இன்னொன்று பிஆராக போட போகிறேன் ரைட்டா ஒன்று CH3ஆகவும் இன்னொன்று பிஆராகவும் போட போகிறேன் சரியா இல்லை வெயிட் பண்ண இப்படி பிஆராக போட்டுக்கலாம் ரைட்டா எப்பயும் 4 கார்பன் தானே இருக்குது 1 2 3 4 இங்கே ஒரு 5th கார்பன் ஓரத்தில் பிஆர் கரெக்டாக இது ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ அடுத்து அந்த பிஆர் தூக்கி இந்த பொசிஷனில் மாற்ற போகிறேன் 1 2 3 அதே 4 கார்பன் இங்கே CH3 இங்கே பிஆர் போடலாமா அது ரைட் ஆர் ராங் ரைட்டா கரெக்டாக தப்பா கிளியரா ஸோ அப்போ இது முடிஞ்சிச்சு ரைட்டா 5 டயக்ராம் வரைஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா இதில் எங்கே மாற்றினாவோ அல்லது இது எங்கே மாற்றினாவோ திருப்பி எல்லா நேமும் சேமாக தான் வரப்போகுது கரெக்டாக இல்லை இதில் இந்த பக்கம் ப்ரோமோ போடலாமா இந்த பக்கம் ப்ரோமின் போட்டோம்னாலும் இங்கே ப்ரோமின் போட்டோன்னா பிஆர் 1 2 3 அதுக்கப்புறம் 4 இங்கே ஒன்று போடலாம் இந்த பக்கம் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன் இப்படி இருக்குது இதில் பாண்டு இங்கே பிஆர் அப்படி தானே வரும் இல்லை இங்கே பிஆர் போட்டுட்டு இங்கே இப்படி போட்டோன்னா இதுவும் இந்த டயக்ராமும் ஒன்றா இல்லை இது வேறு டயக்ராம் இது வேறு டயக்ராம் தான் கரெக்டாக சரியா இது 1 ப்ரோமோ இது வந்து 1 ப்ரோமோ 2 3 மெத்தல் இது 1 ப்ரோமோ 2 மெத்தல் ரைட்டா 1 ப்ரோமோ 1 மெத்தல் இந்த டயக்ராம் வேறு தானே எதுக்கு இன்னொரு மெத்தல் குரூப் போடணும் கிளியரா ஃபஸ்ட் அதாவது செயின் அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் CH3 1 2 3 4 இதில் CH3 போட சொல்கிறீங்களா அது அதுக்கடுத்து வரேன் அதுதான் இந்த போட்டிருக்கோம்ல ஓ அதில் ஒரு CH3 போடலாமோ 1 2 3 4 இதில் CH3 போட்டால் இதில் பிஆர் போடணும்ல அந்த படமும் இந்த படமும் ஒன்று தானே தலையில் கவுந்து கிடக்கல அது ரெண்டும் சேம் தான் எல்லாமே சேம் பட் பிஆர் மட்டும் மாறும் கரெக்டாக ரைட் இப்போ வந்து இதில் 3 டயக்ராம் 5 கார்பன் செயினில் 3 டயக்ராம் வந்துருச்சு 4 கார்பன் செயினில் 3 டயக்ராம் வந்துருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 கார்பன் செயினாக மாற்ற போகிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் 3 கார்பன் செயின் 1 2 3 4 5 ரைட்டா 5 கார்பன் வரணும்ல அப்போ 4 5 போட்டுட்டேன்னா 5 போட்டுட்டு இதில் பிஆர் ஒன்று ஆட் பண்ணுறேன் ரைட்டா இதில் ஒரு பிஆர் ஆட் பண்ணலாமா ரைட்டா இதில் ஒரு பிஆர் ஆட் பண்ணலாமா இன்னும் ஒரு டயக்ராம் வரணுமே இதில் ஒரு பிஆர் ஆட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு 3 1 2 3 4 5 இதில் பிஆர் ஆட் பண்ணாலும் ஒன்றா தானே இருக்கும் மொத்தம் 7 டயக்ராமா எத்தனை டயக்ராம் இருக்குது புக்கில் ஹவு மெனி டயக்ராம்ஸ் ஆர் தேர் இன் ஆன்சர் யாராவது வச்சுருக்கியா 6 இருக்கா 8 இருக்கா 8 இருக்கா ஓ இதுதான் சொன்னியா ரோஸ் ஓகே தேங்க்யூ 8வது இருக்கா என்ன டயக்ராம் மிஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஸோ நம்ம இந்த மாதிரி யோசிச்சு போடுறப்ப தப்பு வராது நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம் இப்போ நான் என்ன மிஸ் பண்ணேன்னு மட்டும் கண்டுபிடிச்சி வரேன் ஒரே நிமிஷம் ஃபஸ்ட்டு 5 கார்பன் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 4ல் 1 2 3
4ல் 4 டயக்ராம் இருக்குது, நான் 3 டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கேன், அதுதான் தப்பு. 4ல் பிஆரும் CH3 பக்கத்து பக்கத்து கார்பன் தான். ஓகே, இந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. பிஆரும் CH3 2 கார்பன் தள்ளி, அதாவது 1ல் பிஆர் 2 3, 1 பிஆர் 3 பிஆர் இருக்கா, 1 பிஆர் 3ல் மெத்தல், 1ல் பிஆர் 1 2 3ல் மெத்தல் இருக்குது. 2 பேரும் ஒரே இதில் இருக்காங்க. ஓகே ஓகே ரைட்டா ரைட்டா. இங்கே வந்து என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரே கார்பன் ஒரே இதில். சூப்பரில் 1 2 3 4ல் இங்கே பிஆரும் இதுலேயே மெத்திலும் அதுலேயே. சரியா, 4 கார்பன் செயினில் இப்படி ஒன்று பண்ணலாம்ல. 4 கார்பன் செயினில் பிஆரும் மெத்திலும் ஒரே இதில். 2 ப்ரோமோ 2 மெத்தில் பியூட்டைன். எஸ், குட் குட் குட், சூப்பர். 2 ப்ரோமோ 2 மெத்தில். ரைட்டா. அதாவது C5 தான். C5னா பென்டேன் கிடையாது, C5னா பென்டேன் கிடையாது. காரணியா 5 கார்பன் இருக்குது. அவங்க எப்படி வேணால் ஐசோமெரிசமாக இருந்திருக்கலாம். 5 கார்பன் எப்படி வேணால் ஐசோமெரிசமாக இருந்திருக்கலாம். they have not mentioned it is pentane. அவங்க 5 கார்பன் காம்பவுண்ட் தான் சொன்னாங்க. 5 கார்பன் காம்பவுண்ட் கேன் பி எஸ் எனி ஃபார்ம், எப்படி வேணால் இருக்கலாம். பென்டேனாக இருக்கலாம், ப்ரொப்பேனாக இருக்கலாம், அதுக்கு மேலே போகாது. இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ we can put it as anything, எப்படி வேணால் இருக்கலாம். that is called ஐசோமெரிசம். அதுக்கு பேர் தான் ஐசோமெரிசம். கெமிக்கல் ஃபார்மில் அதாவது மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எல்லாம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எல்லாம் வித்தியாசமாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் ஐயோபேக் நேம் நீனாக எழுதிடுவேன். ஐயோபேக் நான் எழுதி சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் த லாங் செயின் படி ஞாபகம் வச்சுக்கோ. 5 கார்பன் 5 கார்பன் 5 கார்பன், அதுக்கப்புறம் இங்கே 4 கார்பன் 4 கார்பன் 4 கார்பன், 3ல் 1 1, அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஐயோபேக் நீனாக எழுதிடுவேன் நேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Mention any 3 methods of preparation of haloalkanes from alcohols. ரைட்டா, சூப்பர் இம்பார்ட்டன்ட். நீட்டு ஜேஇ அது இது அதாவது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து வருஷம் ஒரு கொஷின் வந்துடுது. ரைட்டா, வருஷம் ஒரு கொஷின் வந்துடுது. கரெக்டா. எஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்கோஹால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா. ரைட்டா, என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் we can add alkyl halide. ரைட்டா, ஹைட்ரஜன் ஹாலைட். we can add HX ஆட் பண்ணலாமா, அல்லது பாஸ்பரஸ் ஹாலைட். பாஸ்பரஸ் ஹாலைட்னா PCl5 ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான். அடுத்து தயோனைல் குளோரைட்னா SOCl2. இவங்க 3 பேர் தான் ரியேஜென்ட். இவங்க 3 பேர் என்ன பண்ண போகிறேன், நான் ஆல்கோஹாலோட ஆட் பண்ண போகிறேன். ரைட்டா, இவங்க 3 பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்கோஹாலோட ஆட் பண்ண போகிறேன். அதுலேருந்து ஆன்சர் கிடைக்க போகுது. பார்க்கலாமா ரியாக்ஷன்ஸை. ரைட். ஸோ இங்கே பார்த்தியா இருக்கா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்று தான். சிம்பிளாக பார்த்துக்கலாம். ரைட்டா, 3 மெத்தட்ஸ் டு ப்ரிப்பேர் ஹாலோ ஆல்கேன். நீ யாரை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எத்தில் ஹாலஜன் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ரைட்டா, எத்தனால் எடுத்து ஆட் பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா ப்ரொப்பனால் அதுக்கப்புறம் பியூட்டனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதில் SN1 ஒரு பக்கம் SN2 மாறி மாறி போகும். வேறஸ் இந்த எத்தனால் எடுக்கிறப்ப உன்னோட ப்ராடக்ட்ஸு எல்லாத்துக்குமே சேம் ஆன்சரே வந்துடும். ரைட்டா, தயோனைல் குளோரைட்னா SOCl3 தான் தயோனைல் குளோரைட். தயோனைல் குளோரைட்னா SOCl2. ரைட்டா, SOCl2 தான் தயோனைல் குளோரைட். இப்போ நம்ம பார்க்கலாமா. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா ஒரே காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, ப்ராடக்டில் என்ன வருதுங்கிறது மட்டும்தான் வித்தியாசம். CH3 CH2 OH எடுத்துக்கலாம். ரைட்டா, இதோட ஃபஸ்ட்டு HCl ஆட் பண்ண என்ன ஆகும், அல்கைல் ஹாலைட் தானே ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அப்போது CH3 CH2 Cl ப்ளஸ் H2O. கரெக்டாக, H2O OH போயிட்டு அந்த இடத்துல Cl வரப்பு. கிளியர், வெரி குட். அடுத்து என்னது, இது ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சாச்சு. அடுத்து இந்த CH3 CH2 OH இருக்குல்ல, இதோட PCl5 ஆட் ஆகும். என்ன பண்ணுது, PCl5 ஆட் ஆக போதா. கவனிங்க எப்படி நடக்க போகுதுன்னு, எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு கவனிங்க. PCl5க்கு மட்டும், PCl5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா, CH3 CH2. அப்போ யாரோ கேட்டாங்க இந்த ஹைட்ரஜன் எப்போ பார்த்தாலும் குளோரினோட ஓடி போயிடுது. கரெக்டாக. ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இது குளோரினோட என்ன பண்ணிடும், ஒரு குளோரின் ஓடி போயிடும். ரைட்டா, 5 குளோரின் இருக்குல்ல, ஒரு குளோரின் இவங்களோட வந்துருச்சு. அப்போ மீதி இருக்க இன்னொரு குளோரின், அதாவது PCl5ல் நல்லா கவனிங்க, PCl5ல் 5 குளோரின் இருக்குது. ஒரு குளோரின் இங்கே வந்துடும். ரைட்டா, இன்னொரு குளோரின் இந்த ஹைட்ரஜன் கூட போயிடும், ஆக்சிஜனை மட்டும் கழட்டி விட்டுட்டு. ரைட்டா, இன்னொரு குளோரின் என்ன அப்படின்னா ஆக்சிஜனை மட்டும் கழட்டி விட்டுட்டு தனியாக போயிடும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது, மீதி இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸோடையும்
மீதி இருக்க 3 குளோரினோடையும் POCl3 சேர்ந்துடும் ரைட்டா POCl3 அதாவது நீ வந்து நீட் ஜெயிலாம் படிச்சேன்னா this is the very good method it is a good method for preparing alkyl halide alkyl halide prepare பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதே இது பெஸ்ட் மெத்தட் அல்ட்ரா பெஸ்ட்டு வேறு லெவலு மாசு சூப்பர் தரமானது பியூரஸ்ட் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் பெஸ்ட் மெத்தட்னு கேட்டால் தயோனைல் குளோரைட் இஸ் கோயிங் டு பி த சூப்பர் டூப்பர் பெஸ்ட் ரைட்டா தயோனைல் குளோரைட் வந்து சூப்பர் டூப்பர் பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட் SOCl3 இதோட இங்கே ஒன்று வேறு வரும் அது இப்போதைக்கு போட்டிருக்காங்க என்னன்னு தெரில ஈத்தரை நம்ம ஒன்று வரணும் ரைட்டா SOCl2 வித் எத்தனோலா அது கொடுக்கல சரி ஓகே அதோட போட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க as usual என்ன ஆகும் அப்படின்னா 3 குளோரின் இருக்குல்ல ஒரு குளோரின் அங்கே போயிடும் இன்னொரு குளோரின் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜனோட போயிடும் as usual CH3 CH2 Cl ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன அப்படின்னா சல்ஃபரோட சேர்ந்துடும் ஹைட்ரஜன் இந்த குளோரினோட இங்கேருந்து ஒரு குளோரின் இவங்க கூட வந்துடும் அப்போ SO2 அதுவும் கேஸாக வெளியே போயிடும் மீதி இன்னொன்று என்ன இருக்குது SO2 HCl இந்த HClலும் கேஸாக வெளியே போயிடும் ஸோ அப்போ என்னோடய சட்டியில் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க ரைட்டா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவங்க தான் ஆன்சர் கைடில் இந்த POCl3 இதோட சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக கைடில் இந்த POCl3 சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அது தப்பு அது எல்லாமே பண்ணிடாதீங்க ரைட்டா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தானே வேணும் சார் கரெக்டு தான் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஒருவேளை நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா அப்போ இதெல்லாம் தேவையில்லை அதனால தான் ரைட்டா கைடில் இந்த ரியாக்ஷனில் கலந்து கொடுத்துருப்பாங்க அடிச்சுட்டு மாற்றி எழுதுக்கும் கைடில் தப்பாக இருக்கும் சரியா ஸோ இது ரெண்டுமே கேஸாக எவாப்ரேட் ஆகிடுறதுனால இது மட்டும்தான் நம்மளோட சட்டியில் இருக்கும் நம்மளோட கண்டெய்னரில் கடைசியில் இருக்கும் அதனால தான் சரியா எஸ் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர் உன்னோட கைடோ உன்னோட புக்கோ எதுலையாவது இல்லை அப்படின்னா இதை எழுதி வச்சுக்கோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் எத்தனால் லூகாஸ் ரியேஜென்ட்டா லூகாஸ் ரியேஜென்ட் எதுக்கு இங்கே வந்துச்சு அது ZnCl2ல வரும் ரைட்டா வேதாந்து கைடில் நான் இந்த சாப்டர் பார்க்கல நீ செக் பண்ணி பாரு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணதில்லை அதாவது நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா பண்ணியிருப்பேன் நான் கெமிஸ்ட்ரி படிக்கல இல்லை கெமிஸ்ட்ரிக்கு நீ காலேஜில் போனேன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் நீ ட்ரை பண்ணலாம் தே வில் பி டூயிங் இட் லேபெல்லாம் இருக்கும் அது இதெல்லாம் நீ ட்ரை பண்ணலாம் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி BSc MSc MEd கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ இட் அதில் நீ என்ன பண்ணலாம் டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் டு டூ திஸ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆகா நம்ம எப்பயோ ஆரம்பித்த கொஷின் இங்கே வந்திருக்குடா அப்படியே நம்ம முடிச்சிட்டோம் அப்போதே அதெல்லாம் ரைட் அடுத்து இதுக்கு என்ன ஆன்சரு reagents and the conditions used in the reaction are given below complete the table by writing down the products and the name of the reaction எதை கேட்டிருக்காங்க alcohol with SOCl2 with pyridine இப்போ பார்த்தோம்ல அந்த ரியாக்ஷன் தான் இப்போ பார்த்தோம்ல ஆனால் அதில் pyridine இல்லை இங்கே pyridine இருக்குது ரைட்டா அப்போ pyridine இருந்தால் அந்த பேர் என்ன அப்படின்னா டார்சன் ரியாக்ஷன் ரைட்டா alcohol with pyridine ரைட்டா alcohol with pyridine அவுட்புட் என்னது அவுட்புட் என்ன தங்க பிள்ளைங்களா நீங்களே சொல்லுங்கள் CH3 CH2 Cl ப்ளஸ் SO2 ப்ளஸ் HCl ரொம்ப தெளிவாக சூப்பராக எழுதுறோன்னா இந்த ரெண்டுக்கு 6 மார்க் வேறு போட்டு விட்ருங்க ரைட்டா இப்போ தானே பார்த்தோம் எதை போடலாமான்னு கேட்குற எத்தில் குளோரைட் அவ்வளோதான் பேராக எழுதுனாலும் சரி இல்லை ஃபார்முலாவை எழுதுனாலும் சரி எதுனாலும் ஓகே எஸ் அடுத்து இதெல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே கோவமாக வருது இதெல்லாம் என்னது பாரு நான் சொன்னேன்னா F இருக்குது BR இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மேலே இருந்துக்கு அவங்க கீழே ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்போ இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மாதிரி அப்போ என்ன வரும் CH3 CH2 F ப்ளஸ் AgBr என்ன ரியாக்ஷன் இது வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன் நான் அப்போதே சொன்னேன் அதாவது அயோடோப்ரோபைல் அயோடைட் புரோமின்லாம் இருக்கப்போ ஃபிங்கல்ஸ்டெயின்னு பார்த்தோம் இது ஃப்ளூரின் இருக்கப்போ அதாவது ஃப்ளூரோபென்சின் அதாவது பென்சின் வந்து ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு பேர் பால் ஸ்கீமன்னு சொன்னேன் இது ஸ்வாட்ஸ் இது பேர் என்ன அப்படின்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இதுக்கு வந்து ஸ்வாட்ஸ் கொஞ்சம் வந்து கொடூரமான வேலை நம்மளால் அதனால் அவனுக்கு ஸ்வாட்ஸ் தேவைப்படுது ஸ்வாட் தேவை அதனால் ஸ்வாட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீடா SWARTZ ஸ்வாட்ஸ் SWARTZ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அடுத்த
பென்சைல் குளோரைடு இது என்ன ரியாக்ஷன் சொல்லு பார்க்கலாம் ரைட்டா இது என்னது சோடியம் வித் ட்ரை ஈத்தர் சோடியம் வித் ட்ரை ஈத்தர் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல பைஅரைல் ரைட்டா C6H5 with C6H5 இது என்னது ஃபிடிக் ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷனாக உனக்கு கஷ்டமாக இப்போ உனக்கு எவ்வளோ நேமிங் ரியாக்ஷன் தெரியும் நீ நேமிங் ரியாக்ஷன் கஷ்டம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கல இப்போ பாரு உனக்கு எவ்வளோ தெரியும் ஃபிங்கல்ஸ்டைன் தெரியும் ஸ்வாட்ஸ் தெரியும் ஊட்ஸ் உனக்கு தெரியும் கோல்ஸ் தெரியும் கரெக்டாக கோல்ஸ் தெரியுமா 2 moles வரணும் 2 moles கொடுக்கல நீங்கள் போட்டுக்கோங்க 2 moles இங்கேயும் 2 போட்டுக்கணும் நம்ம தான் போட்டுக்கணும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம் கொடுக்க மாட்டானுங்க ரைட்டா ஊட்ஸ் தெரியும் ஃபிட்டிக் தெரியும் ஊட்ஸ் ஃபிட்டிக் தெரியும் கோரி ஹவுஸ் தெரியும் தெரியும் கோல்ஸ் தெரியும் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிட்டிக் இது ஃபிங்கல்ஸ்டைன் தெரியும் ஸ்வாட்ஸ் தெரியும் டார்சன் இப்போ பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியும் நம்ம இந்த மாதிரி நம்ம முன்னாடி ராஷிக்லாம் இனிமேல் தான் படிக்க போகிறோம் ராஷிக் கோரி ஹவுஸ் பார்த்துட்டோம் பேயஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறது போன கிளாஸில் பார்த்தேன் சான்மேயர் காட்டர்மேனு இந்த மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னா செபேட்டியர் சென்டென்ஸ் செபேட்டியர் சென்டென்ஸ் கிட்டத்தட்ட இப்போயும் ஒரு 11 12 15 கிட்ட படிச்சிட்டோம் இன்னும் நான் ரீகால் பண்ணேன்னா ஈஸியாக உனக்கு ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் உனக்கு தெரியும் நீ பயம் நினச்சிடாத உனக்கு எல்லாமே தெரியும் பட் ரீகால் மட்டும் பண்ணால் போதும் நீ தொடர்ந்து இந்த மாதிரி லைவெல்லாம் அட்டன் பண்ணுறப்போ உனக்கு ஞாபகம் வந்து ஊட்ஸ் எத்தனை தடவை நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா போதும் லிஸ்ட்டு பெருசாக போதும் அவனே நிஜமாகவே நீ பயங்கரமாக படம் பார்க்குற போல என்ன ரைட் சரி இதெல்லாம் ஆனால் ஃபேமஸான டைலாக் தான் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்குன்றது ஓகே ரைட் சூப்பர் அடுத்து இது ஏன் எவ்வளோ டல்லாக இருக்குது இங்கே தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரைட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டிஸ்கஸ் த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ரைட்டா டிஸ்கஸ் த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் குளோரோபென்சின் குளோரோபென்சின் ரைட்டா குளோரோபென்சினை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம ரைட்டா குளோரோபென்சினில் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நீ அப்போ கேட்டல என்கிட்ட சார் இவ்வளோ நாள் நம்ம ஹாலஜன் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தோம் அவங்களோடவும் பெருசாக யாராவது இருக்காங்களான்னு கேட்டல இந்த வந்துட்டானுங்க பாரு இருக்கானுங்க பாரு இந்த OH அமைன் NH2 CN இவனுங்கெல்லாம் அந்த குளோரினவே வெளியே தள்ளிடுவானுங்க அந்த அளவுக்கு இருப்பானுங்க ரைட்டா எஸ் கெமிஸ்ட்ரி வந்து பிடிக்கும் ஆர்கானிக் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் பட் சாப்டர் 13லாம் ஈஸி தான் சூப்பராக ரைட்டா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம குளோரோபென்சின்ல இருந்து OHயும் NH2CN இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணுற ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் சரியா அவங்கள தூக்கி சாப்பிட்றதுக்குன்னு ஒருத்தனுங்க வந்துட்டானுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் குளோரோபென்சின் ரியாக்ட்ஸ் வித் அமோனியா ஃபஸ்ட் ரியாக்ஷன் அதுதானே அமோனியா அட் 250 atmosphere ரைட்டா என்னடா 250 டிகிரி டெம்பரேச்சர் 250 டிகிரி செல்சியஸா 250 கெல்வின் என்ன போட்டிருக்காங்க இங்கே ஏதோ மிஸ்டேக்காக இருக்கே 250 டிகிரி செல்சியஸ் தான் 250 டிகிரி செல்சியஸ் தான்யா ஆக்சுவலாக ரியாக்ஷன் இதில் செகண்ட் கொடுத்துருக்கேன் புக்கில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது NaOH இல்லை அதில் NaOH இது வந்து NH3 ரைட்டா NaOH தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஆனால் இங்கே வந்து நான் NH3 எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நான் NaOH எடுக்கல நான் எழுதியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து NH3 இருக்குது NaOH லாஸ்ட் ரியாக்ஷன் இருக்குது ஸோ கவனம் அதனால் கவனமாக இருங்க ரைட்டா பார்த்தியா வெறும் டிகிரியை மட்டும் பார்த்தியா மறந்துட்டீங்களா எப்படி ஆயிடுச்சு பாரு லெட்டரில் வைக்கல 250 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன் சரியா நானும் புக்கில் நானும் கைடில் பார்த்தப்ப ஃபஸ்ட்டு 350 தான் இருந்துச்சு எப்படா இவ்வளோ தப்பாக எடிட் பண்ணிட்டோமா அப்படின்னு அப்புறம் பார்த்தா அமோனியா இருக்குது ஸோ அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறப்ப we are getting அனிலின் யாருப்பா அனிலின் அனிலின்னா என்னது பென்சன் ரிங் இருக்குல்ல பென்சன் ரிங்கோட மண்டை மேலே NH2 இருந்தால் அவங்க பேர் தான் என்னது அனிலின் சரி அதே பென்சன் ரிங் மேலே CH3 இருந்தால் அவங்க பேர் என்னதுப்பா இவங்க பேர் என்ன CH3 இருந்தால் அவங்க பேர் என்ன வாட் இஸ் த நேம் NH2 இருந்தால் அனிலின் CH3 இருந்தால் அவங்க பேர் என்ன எஸ் அமைன் அதாவது பென்சின் மண்டை மேலே அமைன் இருந்தால் அனிலின் டொலுவின் வெரி குட் CH3 இருந்தால் அது பேர் என்னது டொலுவின் இப்போ என்ன கேட்டிருக்காங்க குளோரோபென்சனோட அமோனியாவை ரியாக்ட் பண்ண வச்சா என்ன நடக்கும் ஒரு அமோனியா எங்கே போயிடும் Cl இங்கே வந்துடும் ரைட்டா அவ்வளோதான் C6H5 NH2 ப்ளஸ் அதாவது NH2 இங்கே போயிடும் NH3 இருக்குல்ல இப்போ இங்கே வந்து NH4Cl மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சு 4 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது அதான் NH4Cl
OH இருந்தால் என்னது பென்சின் மேலே OH இருந்தால் ஃபீனால், பென்சின் மேலே OH இருந்துச்சுன்னா ஃபீனால், ஃபீனால் OHனா ஆல்கஹாலில், ஸோ ஃபீனால். வேறு லெவலில் ரோஸ் சூப்பர். மெத்தில் குரூப் வந்து ஆர்த்தோ பேரா ரெண்டு OH இருக்கணும், 2 மெத்தில் குரூப். அதாவது பென்சின் மண்டை மேலே 2 OH, மேலே ஒரு CH3, அதுக்கப்புறம் இங்கே ஒரு CH3 இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம். அது பேர் ஜைலின். 2 CH3 தான் ஜைலின், ஒரு CH3 இருந்தால் டொலுவின், 2 CH3 இருந்தால் ஜைலின். சரியா? அமின் இருந்தால் அனிலின்னு சொல்ல வந்து சார், அதுக்குள்ளே இன்னொரு கொஷின். சரி ரைட்டு, விடு அனிலின் போட்டாச்சு. அடுத்து பார்க்கலாம். குளோரோபென்சன் ரியாக்ட் வித் CuCN in presence of pyridine at 25 degrees Celsius to give phenyl cyanide. ரைட்டா? phenyl cyanide. அதே மாதிரி தான் குளோரின் CuCl போயிடும், CN என்னது ரீப்ளேஸ் ஆகிடும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. சிம்பிளாக ஈஸியாக இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் ஈக்குவேஷன். ரைட்டா? டவ் ப்ராசஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் 12th கூட இது டவ்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. ரைட்டா? டவ் ப்ராசஸ். டவ் ப்ராசஸ்னால் என்னது? குளோரோபென்சினோட சோடியம் ஹைட்ராக்சைடு போட போகிறோம். ரைட்டா? ஸோ டு ப்ரிப்பேர் ஃபீனால். இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, how will you explain Dow's processன்னு கேட்பாங்க. how will you prepare phenol from aryl halide? ரைட்டா? aryl halide இதான, இது aryl halide தானே. aryl halideல இருந்து எப்படி ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லது எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஒரே கொஷினை விதவிதமாக கேட்பாங்க, பயந்துராது. ரைட்டா? அது எல்லாத்துக்கும் இது ஆன்சர். ரைட்டா? ஃபீனால் அதாவது பென்சைல் C6H5Clோட NaOH, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய பேர் போட மாட்டாங்க. இந்த எல்லா ரியாக்ஷன்லேயும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கும் அதுக்கும் சரி. இதுக்கு 50 atm 250 டிகிரி செல்சியஸ், டவ் ப்ராசஸ்க்கு 350 டிகிரி செல்சியஸ் 300 atm. இதை போடலைன்னா ½ மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃபீனால். ஓகே, கிளியரா? இது ஆன்சர். ஐ திங்க் என்ன அப்படின்னா வி கேன் ஸ்டாப் ஓவர் ஹியர். பிகாஸ் நீ நல்லா யோசிச்சு பாரு, மொதல் ஒரு 45 minutes ஃபாஸ்ட்டாக போச்சு, பட் இந்த செகண்ட் 45 minutes சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. சரியா? ஸோ கேன் வி ஸ்டாப் இட் ஹியர்? ஏன்னா எனக்குமே கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வி கேன் டூ இட் இருந்தா நெக்ஸ்ட்டாக இல்லை போகலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஓகே, 12th சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு இன்றைக்கி இது 6வது மணி நேரம். நான் காலையில் 2 மணி நேரம் எடுத்துகிட்டேன், அதுக்கப்புறம் பெய்டில் ஒரு 2 மணி நேரம், இப்போ ஒரு 2 மணி நேரம். டீச் பண்ணனா டீச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ½ an hour தானே. போகலாம். ரைட் போகலாம். ரைட். இன் எக்ஸ்பெரிமெண்ட் ethyl iodide in ether is allowed to stand over magnesium pieces. கவனி, கொஷினை படித்தாலே நீ பண்ணிடலாம். ரைட்டா? 12 AM வரைக்கும் டீச் பண்ணிடலாம். ஓகே, கண்டினியூ பண்ணிடலாம். ரைட்டா? 13 கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரைட், கவனி இது ரொம்ப சூப்பராக பாரு. எத்தில் அயோடைடா. எத்தில் அயோடைட்னா என்னது? CH3CH2I. யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்களா? மெக்னீஷியமோட. இதோட அவுட்புட் என்னப்பா இருக்கும்? இதோட அவுட்புட் என்னது? வாட் இஸ் த அவுட்புட்? இதோட அவுட்புட் என்னது? ரைட்டா? ரைட்டா? இதோட அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்னது? சிம்பிளில் இதோட அவுட்புட் என்னது? கிரினாட் ரியேஜென்ட்டு. கிரினாட் ரியேஜென்ட் தானே வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி கிரினாட் reagent. It's going to be Grignard reagent. என்ன ஆக போகுது? CH3CH2MgI ன்னு வரப்போகுது. ரைட்டா? இட்ஸ் லைக் Grignard reagent. ரைட்டா? CH3CH2MgI Grignard reagent. அப்போ allowed over magnesium pieces. Magnesium dissolves and product is formed. முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஏக்குரிய ரியாக்ஷன் எழுதுங்க, மேலே கொடுத்துருக்காத ரியாக்ஷன். எந்த கொஷினும் நீ படிக்கவே வேண்டாம் இந்த சாப்டரில். நான் நடத்துனதை பார்த்துட்டு நீ அப்படியே ஒரு தடவை ஒரு நோட் எடுத்து இதை மட்டும் நீ எழுதி வச்சுட்டேன்னா போதும், உனக்கு மறக்கவே மறக்காது. இதோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? இதோட பேர் தான் கேட்டாங்க. ரியாக்ஷன் எழுதியாச்சு. இது பேர் என்னது? இது பேர் என்ன? எத்தில் மெக்னீஷியம் அயோடைடு. கரெக்டா? எத்தில் மெக்னீஷியம். ethyl magnesium iodide. கரெக்டா? சூப்பர், குட். ethyl magnesium iodide. அடுத்து, why all the reagents used in the reaction should be dry? இதுக்கு ஆன்சர் நான் சொல்லணுமா? நீ யோசிச்சு பாரு. இந்த சாப்டரில் இருக்க எந்த கொஷினுக்கும் நம்ம
கான்செப்ட் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுக்கு முன்னாடி படித்ததே தான் இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்களா நிமல், வெரி குட் வெரி குட். ஓகே, கரெக்டாக? எதுக்குமே நம்ம கான்செப்ட் படிக்க வேண்டிய தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 13th நல்லா படிச்சிருந்தேன், 13th நான் சொன்னதை கவனிச்சிருந்தேன், ஆர்கானிக்லாம் படிச்சிருந்தேன், ஈஸியாக பேசிக் வச்சு நம்ம போட்டலாம். ரைட்டா? ஹைலி பேசிக். இதுக்கு ஆன்சர் என்னது? அப்போதே ஒரு கொஸ்டினில் படித்தோம், அப்படியே இந்த கொஸ்டினை பண்ணிடலாம். ரைட்டா? வாட்டரோட ஓடி போயிடும், பேசிக்கு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிவிடும், ஹைலி ரியாக்டிவ், ஸோ வி ஷுட் நாட் யூஸ் இட். அந்த கொஸ்டினோட ஆன்சர் அப்படியே எழுத போகிறாள் தான். இதில் தேர்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க, ஹவு அசிட்டோன் இஸ் ப்ரிப்பேர்டு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. மெத்தில் அயோடைடில் இருந்தால் அசிட்டோன் வரும், அதாவது எத்தில் அயோடைட்லேருந்து வராது. அதனால் அந்த ஒரு விஷயம், அந்த சி கொஷின் இருக்குல்ல, இதில் சி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை மட்டும் கிடப்பில் போட்டுவீங்க அந்த சி. ஏன்னா கைடில் அதுக்கு ஆன்சரே இருந்திருக்காது, யார் கைட்லேயும் அது இருக்கா. அதே மாதிரி எத்தில் மெக்னீஷியம் புரோமைட்லேருந்து போட்டால் நம்மளுக்கு அசிட்டோன் கிடைக்காது, ப்ரோப்பனோன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நான் வெயிட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, மோய்ஸ்சர் வில் டீகம்போசஸ் அக்செப்ட் ப்ரோட்டான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். அதுக்கு அடுத்து ரைட், அடுத்து பாருங்கள், ரைட் எ கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ்ஃபுல் டு ப்ரிப்பேர் த ஃபாலோயிங். பியூட்டனோன் இருக்கா, அந்த மாதிரி அடிஷ்னலாக ஹையர் ஆல்கேன்னா வரும். ஆக்சுவலாக வந்தால் ஹையர் ஆல்கேன்னா வரணும். இதில் வந்து அசிட்டோன், அந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் அசிட்டோன் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ப்ராடக்ட் அப்டைன்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்லேருந்து எப்படி அசிட்டோன் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்படி அது வராது, அதனால் பார்த்துக்க. ரைட்டா? ஆன்சர் கைடில் அசிட்டோன் போட்டிருக்காங்களா என்ன? அசிட்டோன் போட்டிருக்காங்களா? அதை அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா கொஞ்சம்? என் கைடில் இல்லையே, என் கைடுமா பழசு, என் புக்கு தான் ரொம்ப பழசு. கைடு எந்த வருஷம் நான் வாங்கினேன், ஆனால் ஆக்சுவலாக நான் இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு தான். கைடு எந்த வருஷம் எடிஷன் வச்சு வச்சியோ, புக்கு 2017 எடிஷன் தெரியும், கைடு கொஞ்சம் பழசு தான், 2019 கைடு வச்சுருக்கேன். அது அசிட்டல் குளோரைடில், அசிட்டல் குளோரைடில் தான் கேட்டிருக்காங்க. தனியாக அசிட்டல் குளோரைட்லேருந்து வரும், ஆனால் அவங்க கொடுத்துருக்காது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஷினில், இதுலேருந்து வந்த ப்ராடக்ட்லேருந்து தானே கேட்டிருக்காங்க, இந்த ப்ராடக்ட்லேருந்து எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. சமச்சீரில் தப்பாக இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன், நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறப்பே பார்த்தேன், தப்பாக தான் இருந்துச்சு, அதனால தான் அசிட்டல் குளோரைடு தான் போட்டிருக்கா. ரோஸ், அதை அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சார் பேரண்ட்ஸ் டோல் மீ டு ஸ்லீப் நவ், ஸோ சாரி பாய். ஓகே பாய் பாய், தூங்க இருக்கான. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ வரட்டும், நான் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். நானும் நிறைய செக் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ரியாக்ஷன் வரல. அது அசிட்டைல் குளோரைடில் இருந்தால் எதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. மெத்தில் அயோடைடு யூஸ் பண்ணால் பரவாயில்ல, மெத்தில் அயோடைட்லேருந்துனா வந்துடும். அது கரெக்டு தான். எத்தில் அயோடைட்லேருந்து அசிட்டோன் வராது, அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை. மெத்தில் அயோடைட்னா பிரச்சனை இல்லை, மெத்தில் அயோடைட்லேருந்துனா கண்டிப்பாக வந்துடும். மெத்தில் அயோடைடில் கிரினாட் ரியேஜென்ட் போட்டால் அந்த ரெண்டும் சேர்ந்துடும். கிரினாட் ரியேஜென்ட் இருக்க சியும் அதுவும் ஒன்றா சேர்ந்து அசிட்டோன் கிடச்சிடும். ஆனால் இங்கே ஏற்கனவே ஈத்தேன் இருக்குது, 2 கார்பன். இதோட திருப்பி நான் இன்னொன்று போட்டேன்னா திருப்பி டபுளாக தான் மாறும், அதனால தான். சரியா? திருப்பி டபுளாக மாறும், அந்த ஒரு காரணத்தினால தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒருவேளை இது ஹைட்ரோலிசிஸ் பண்ண இல்லையா? ஹைட்ரோலிசிஸ் பண்ணாலும் இது ஆன்சரே வராது. How is acetone prepared from the product obtained in the experiment? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு பண்ணவே முடியும். அசிட்டைல் குளோரைட்லேருந்து வரலாம்ப்பா. அசிட்டைல் குளோரைட் எடுத்து மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடோட போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க புக்கில், இந்த ரியாக்ஷன் இஸ் வேலிட், அசிட்டைல் குளோரைட். ரைட்டா? CH3COCl அப்போதே ஒரு இடத்துல பார்த்தோம். அதுலேருந்து மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடை போடுறோம், CH3Ci. இதோட போட்டோம் அப்படின்னா அசிட்டோன் கிடைக்கும். இதோட போட்டோம்னா CH3COCH3 அசிட்டோன் கிடச்சிரும். அசிட்டோன் இஸ் கீட்டோன் தானே, கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இல்லை ஒருவேளை அதோட இல்லை இதோட ஒருவேளை அவனுக்கு போட்டிருக்க சொல்லியிருக்கானுங்களோ, இதோட ஒருவேளை மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் போட சொல்லியிருந்தாங்கன்னா அதோட போட்டாலும் வரும்ல இல்லையா? அதோட போட்டால் CO இருக்குல்ல, வராது. கீட்டோன் வரணும்னா CO வரணும். ரைட்டா? அசிட்டைல் குளோரைட் ப்ளஸ் இதோட நம்ம
அவங்க கொடுத்துருக்கிறபடி இப்போ நம்மளோட கொஷின் படி என்ன அப்படின்னா போட்டோன்னா அசிட்டைல் குளோரைடு யார் அனுப்பிச்சிருக்கா நிமல் அனுப்பிச்ச மாதிரி என்ன அப்படின்னா இதோட அசிட்டைல் குளோரைடோட எத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எத்தில் மெக்னீஷியம் அயோடைடு CH3C2MgI இதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட ப்ராடக்ட் இதுதான். இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் இந்த பக்கம் CH3CO இருக்கா CH3CO அதுக்கப்புறம் CH3C2CH3 வந்துடும் ரைட்டா இப்படி வரும். திஸ் இஸ் கோயிங் டு பி பியூட்டனோனாக மாறிடும். இது பியூட்டனோனாக மாறிடும் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ். நான் அதனால தான் சொல்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நான் வந்து செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் ரைட்டா. ஏன்னா இதில் வராது எத்தில் அயோடைடு போட்டோன்னா அதுக்கு அடுத்து போடுறப்போ ஒன்று ப்ரோப்பனோன் அல்லது பியூட்டனோன் தான் வரணும். அதனால் ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். இந்த மாதிரி போடலாம். இது ஒரு ஆன்சர் ரைட்டா. இது பியூட்டனோனாக வரப்போகுது. இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் சூப்பர் கொஷின் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னது இல்லை இந்த கொஷினே ரீட் பண்ணலையா அதுக்குள்ளே சூப்பர் சொல்லிட்டேன் இல்லையே இந்த கொஷின் தான் பார்க்கணுமா அந்த கொஷின் தானே ஆமாம் 43 முடிஞ்சிருச்சுல ஃப்ரீயான் கொஷின் தானே ஃப்ரீயான் தான். ரைட் a chemical reaction useful to prepare the following freon 12 from carbon tetrachloride. அப்போ freon 12ன்றோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. freon 12 இப்போ வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் நம்மளோட வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசிலாம் இருக்குல்ல இதிலலாம் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரியான் அதில் அதாவது CFCன்னு சொல்லுவாங்க க்ளூரோ ஃப்ளூரோ கார்பன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரியான் 12 அதுக்கப்புறம் R22 R23 R20 இந்த மாதிரி ஒரு சில காம்பவுண்ட்ஸில் நம்ம 15th சாப்டரில் படிப்போம் இருக்குது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடியது அதெல்லாம் படிக்கிறப்ப we will do it ரைட்டா. இந்த ஃப்ரியான் 12ங்கிறது CCl2F2 கார்பன் க்ளூரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனோட குளோரினும் இருக்கும் ஃப்ளூரினும் இருக்க போகுது குளோரோ ஃப்ளூரோ கார்பன் ரைட்டா. குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அதுதான் CFCன்னு சொல்லுவாங்க. CFC அப்படின்னு. ஆமாம் ரோஸ் அந்த ஆன்சர் ஆக்சுவலாக வராது. அசிட்டோன் அப்படி ப்ரிப்பேர் அது கொஷினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லை. ஈக்குவேஷன் கரெக்டு கொஷினும் கரெக்டு ஆனால் அந்த கொஷினுக்கு அந்த ஆன்சர் சரி கிடையாது அதுதான் விஷயம். அதனால் சரி இப்போ பாருங்கள் ப்ரிப்பேர்டு பை ஆக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். என்கிட்ட என்ன இருக்குது அவங்க கொடுத்துருக்கிறது கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு என்னது என்கிட்ட CCl4 இருக்குது. இப்போ இதுலேருந்து 2 குளோரினை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அதில் 2 ஃப்ளூரின் ஆட் பண்ணணும். குளோரின் எப்போ வெளியே போவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். குளோரின் யாரோட ஓடி போவாங்க ரைட்டா. குளோரின் யாரோட ஓடி போவாங்க எப்பயுமே அதுவும் கரெக்டு தான் ஹரி தானியா சொன்னது நான் அப்பயே சொல்லிட்டு தானியா மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கொஷினில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்தால் தானே எடுக்க சொன்னாங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆசிட் குளோரைடோட மெத்தில் மெக்னீஷியம் அது அப்போதே சொல்கிறாங்க அதுதான் நம்மளும் எழுதணும். இங்கே எழுதுனா அதுதானே இதுதானே ஆசிட் குளோரைடு தான் இது அதோட மெத்தில் மெக்னீஷியம் நீங்கள் சொன்னது தான் இதுதான் கரெக்ட் ரைட்டா. எத்தில் குளோரைடு இது சரியா அதை பொறுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரைட்டா. ஓகே ஸோ இப்போ CCl4 ஹைட்ரஜனோட ஓடி போய்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 2 குளோரின் எனக்கு வெளியே போகணும் அப்போ 2 ஹைட்ரஜன் அதே நேரத்தில் 2 ஃப்ளூரின் வேறு உள்ளே வரணும் அப்போ HF எடுத்துக்கலாம் ரைட்டா. ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் இதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஆன்டிமனி பென்டாக்ளோரைட். ஸோ we need to use a catalyst antimony pentachloride ரைட்டா. ரைட்டா ஆன்டிமனி பென்டாக்ளோரைட் SbCl5 ஆன்டிமனியோட சிம்பல் SB. ஸோ SbCl5 வரப்போம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது HCl எப்பயும் போல் HCl நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் CCl2F2ங்கிறது ஆன்சர் சரியா. CCl2F2 கிளியரா ஓகே. ஆன்டிமனியோட ஒரிஜினல் பேர் ஸ்டிபியம் ரைட்டா அதான் க்ரீக் நேம் தான் ஸ்டிபியம். அடுத்து கார்பன் டெட்ராக்ளோரைட் ஃப்ரம் கார்பன் டைசல்ஃபைட். அடுத்து என்ன பண்ணணுமா கார்பன் டெட்ராக்ளோரைடை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரைட்டா. அதை எதுலேருந்து அதான் CCl4 நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எதுலேருந்து கார்பன் டைசல்ஃபைட் CS2லேருந்து. அப்போ CS2ஓட யார் ஆட் பண்ணணும் இதோட 4 குளோரின் எனக்கு வந்து ஆட் ஆகணும் ரைட்டா. டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் குளோரினேஷன் 3Cl2 குளோரினேஷன் பண்ணோம் அப்படின்னா we will get CCl4 and S2Cl2 ரைட்டா 6 குளோரின் ரைட்டா. குளோரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும்.
குளோரினேஷன், டைரெக்டாக குளோரினேஷன். இதுக்கு ஆன்ஹைட்ரஸ் AlCl3. ஆன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பேர் நம்ம சொல்லியிருக்கேன். என்னது? ஆன்ஹைட்ரஸ் AlCl3 என்ன ரியாக்ஷன் பாரு. அப்போ ஒரு நேமிங் ரியாக்ஷன், அந்த நேமிங் ரியாக்ஷன் உனக்கு தெரியும். அதில் 2 பேர் வேறு இருக்கான், அதில் 2 நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. என்னது? ஆன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டால் என்ன ரியாக்ஷன்? ஹாலஜனேஷன் இல்லை, இட் ஸ்டார்ட்ஸ் வித் F. The naming reaction starts with F. Friedel-Crafts, Friedel-Crafts alkalization, Friedel-Crafts acylation, right? Friedel-Crafts alkalization அல்லது Friedel-Crafts acylation, அதான் என்னது ஆன்சர். Friedel-Crafts, yes, Friedel-Crafts. ஆன்ஹைட்ரஸ் AlCl3 நாலே Friedel-Crafts நம்ம மைண்டில் ஞாபகம் வரணும். சரியா? ரைட். வாட் ஆர் ஃப்ரீயான்ஸ்? டிஸ்கஸ் தேர் யூசஸ். ரைட்டா? ஃப்ரீயான்ஸ்னால் என்ன, அதோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃப்ரீயான்ஸ்னால் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு. எஸ், ஃப்ரீயான்ஸ் வந்து க்ளூரோ ஃப்ளூரோ டெரிவேட்டிவ் ஆஃப் மீத்தேன். மீத்தேனோட க்ளூரோ ஃப்ளூரோ மீத்தேனும் ஈத்தேனும் இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் பண்ணோம். போன கொஷினில் எந்த ரியாக்ஷன்? போன கொஷினில் எந்த ரியாக்ஷன் தானே? இதில் என்னாச்சு? கார்பன் டைசல்ஃபைட்லேருந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுக்க போகிறோம். குளோரினேஷன் ஹாலஜனேஷன் ஒன்று தான். இந்த ரியாக்ஷன் Friedel-Crafts இல்லை, இது ஹாலஜனேஷன். இது ஹாலஜனேஷன் தான், இது ஹாலஜனேஷனு, இது ஃப்ரியானோட ரியாக்ஷன் தான். இதுக்கு வந்து பேர்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து ஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஹைட்ரஜனும் ஹாலஜன் ஆட் பண்ணுறோமா, இது ஹைட்ரோ ஹாலஜனேஷன் சொல்லலாம். ஹைட்ரஜன் ஹாலஜன் ஆட் பண்ணுறதுனால ஹைட்ரோ ஹாலஜனேஷன், இதை வந்து ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். நான் ஆன்ஹைட்ரஸ் AlCl3 பார்த்த உடனே நானாக உங்ககிட்ட கேட்கணும், அந்த கொஷின் கேட்டேன். ரைட்டா? ஓ, அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலையா? ஓகே, ரைட். இனிமேல் நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுவீங்களே. ஸோ டெரிவேட்டிவ் மீத்தேன் ஈத்தேனோட டெரிவேட்டிவ். மீத்தேனும் ஈத்தேன்லேயும் குளோரினோ ஃப்ளூரினோ சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஃப்ரீயான்னு சொல்ல போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டரும் அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏரோசோல் ஃபோம்ஸில், ஏரோசோல் அதுக்கப்புறம் ஃபோம் நம்மலாம் வச்சுருக்கோம்ல, பாடி ஸ்ப்ரே அதுக்கப்புறம் ஷேவிங் ஃபோம்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் ப்ரொப்பலண்ட், அதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஸ் பண்ண உடனே இந்த கேஸ் உள்ளே புஷ் பண்ணி உள்ளே இருக்கிறத வெளியே அனுப்ப போகுது. ரைட்டா? ஓகே, ஸோ அதுதான் என்னது, ப்ரொப்பலண்ட்டாக இருக்க போகுது. ப்ரொப்பலண்ட் ஃபார் ஃபோம் டு ஸ்ப்ரே அவுட் டியோட்ரன்ஸ், ஷேவிங் க்ரீம், இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே அதே தான். சரியா? 15 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த லெசனில் நிறைய கேள்வி வேறு இருக்குது. கொஷின்ஸ் முடிச்சிடலாம். இன்னும் 2 கொஷினோட நானே முடிச்சிடுவேன். ரைட்டா? இதோட இதுக்கு அடுத்த கொஷினோட முடிச்சிடலாம். 45 அதுக்கப்புறம் 47, 2 கொஷின். இந்த கொஷின் இதுக்கு அடுத்து ஒரே ஒரு கொஷின், அதோட முடிச்சிடலாம். ரைட்டா? முடிச்சிடலாமா இல்லை என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? போதுமா? முடிச்சிடலாமா? எனக்கு எதனால் ஓகே தான். ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங். நான் ரெடியாக தான் இருக்கேன். தூக்கம் வருதா? 46ஓட முடிச்சுக்கலாமா? 46 இல்லை, அடுத்து 47. 46 வந்து கொஞ்சம் பெருசு தியரி, அதனால் 46 வைக்கல. 47 வந்து நேமிங் ரியாக்ஷன். ராஷிக்கு அதுக்கப்புறம் டவுஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால் இது பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி டார்சனும் ஏற்கனவே பார்த்தாச்சு, அதுவும் பார்க்க தேவையில்லை. SOCl3 வரணுங்க. சரியா? அப்போ இந்த 2 கொஷின் தான். இந்த கொஷின் ஒன்று, இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கொஷின். 2 மட்டும் முடிச்சிடலாம். ரைட்டா? ஜெம் டைஹாலைட்னா என்ன யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் ஜெம் டைஹாலைட்? ஜெம் டைஹாலைட்னா ஜெமினல் டைஹாலைட், அதாவது CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் Cl இங்கேயும் Cl, இப்படி ஒரே கார்பனில் 2 ஹாலஜன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா ஜெம் டைஹாலைட். ரைட்டா? அதான். ஓகே, சரியா? தூக்கம் வருதா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, டக்குன்னு முடிச்சிடுறேன். ரைட்டா? மெயினாக அந்த 2 கொஷின் மட்டும்தான் அவனிங்க. ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் வென் ப்ரோமோ ஈத்தேன் என்னது? CH3 CH2Br இஸ் ட்ரீட்டட் வித் த ஃபாலோயிங். KNO2ஓட ரியாக்ட் பண்ண என்ன, AgNO2ஓட ரியாக்ட் பண்ண என்ன? ரைட்டா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சிம்பிள். ரைட்டா? சிம்பிள், ஒரே விஷயம். ரைட்டா? நல்லா கவனிங்க. அதாவது KNO2ஓட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னா நைட்ரைட் வரப்போகுது. நைட்ரைட்னா என்னது? NO2 தான். ஆனால் இந்த NO2 எப்படி கனெக்ட் ஆகுனா ONO பாண்ட் ஆக போகுது. ONO பாண்ட் ஆனால் நைட்ரைட்டு
NO2 பாண்ட் ஆனால் நைட்ரோ ஈத்தேன், அவ்வளோதான். ரைட்டா? எத்தில் நைட்ரைட்டு நைட்ரோ ஈத்தேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. KNO2 ப்ரோமோ ஈத்தேன் ரியாக்ட்ஸ் வித் an alcoholic solution of NaNO2O அல்லது KNO2O. ரைட்டா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல, அல்கைல் குரூப்பு, நம்மளோட ஃபர்ஸ்ட் குரூப்பு அவங்கள, ரைட்டா, ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல அவங்களோட ரியாக்ட் பண்ண வச்சோன்னா அது என்னவாக போகுது, நைட்ரைட்டாக கிடைக்க போகுது, எத்தல் நைட்ரைட்டா. வேறஸ் மெட்டாலிக் நைட்ரைட்ஸ் AgNO3 இருக்குல்ல மெட்டல்ஸ் அவங்களோட போட்டோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, நம்மளுக்கு நைட்ரோ ஈத்தேன் வரப்போகுது. ரைட்டா? அவங்களோட போட்டோன்னா நைட்ரோ ஈத்தேன் வரப்போகுது. சரியா? ரைட், கிளியரா? ஸ்டாப் பண்ணிக்கலாம், போதும். நிறைய பேர் தூக்கம் வந்துருச்சு. யூஸ்வலாக என் பிள்ளைங்களுக்கு தூக்கமே வராது, பட் இன்னைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். we will do it later on. சரியா? தானியால் விட்டால் படிச்சுட்டே இருப்பாங்க, தானியாகவே தூக்கம் வந்துருச்சான். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட தலைவிக்கே தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா ரைட். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக எல்லாருமே யூஸ்வலாக இப்படி பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நிமல் தான் இன்றைக்கி ஃபுல் ஃபார்மில் இருக்கான்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட், நிமல் மட்டும்தான் ஃபுல் ஃபார்மில் இருக்கான். ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ரோஸ்க்கும் தூக்கம் வரலையா? சரி, ரைட். தூக்கம் வரலைன்னா போய் படிங்க. நான் இப்போ நடத்துனதெல்லாம் என்ன அப்படின்னா ரீகால் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையா அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், போய் ரீகால் பண்ணுங்கள். சரியா? போய் தூங்குங்க. நான் என்ன சொல்கிறேன், பெட்டர் ஹாவ் அ ஸ்லீப், நல்லா தூங்கு. காலையில் லேட்டாக எழுந்திரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா? சரியா? ரைட். ஓகே, டாட்டா, பை, see you. If you can't, then who can? நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ரைட். படம் டேய் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போகிறானா பற்றி அவனை செட்டக்கார பையனை. 13th சாப்டருக்கு ஃபுல் சாப்டர் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ரைட், ஓகே ஓகே, சரிப்பா, டாடா, பபாய், see you. பெய்டில் 7 மணி கிளாஸ் இருக்கா? ஓ மை காட், எனக்கு 6 மணி கிளாஸ் இருக்குது காலையில். 10th ஸ்டாண்டர்டுக்கு 6 மணி கிளாஸ் இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் ஸ்லைடெல்லாம் போடணும் அவனுக்கு இதே தான். ஐயோ, நாளைக்கும் அவனுக்கு கார்பன் அண்ட் டேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் நடத்தணும். அவனுக்கு நாளைக்கு காலையில் IUPAC நடத்தணும். கடந்த கொஞ்சம் சில நாளாகவே இந்த ஆர்கானிக்கோடையே ஓடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு முந்தானேத்து நடத்தினேன், நேற்று நடத்தினேன், திருப்பி நாளைக்கு அவனுக்கு அதான் நடத்தணும். காலையில் IUPAC நடத்த சொல்லியிருக்கான். அது லெசன் தான் ஈத்தேன் ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் நடத்தணும். சரி, ரைட், ஓகே, பார்த்துக்கலாம். படம் பார்க்குறதுக்கு தூக்கம் வர நல்லா கேளுமா அவனை. ரைட், சரி, டாட்டா, பை, see you.